புனிதமிக்க இஷாவுடைய தொழுகையை தொடர்ந்து அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் யாருக்கு தன்னுடைய அருளை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் அறிவு ஞானத்தை வழங்குகிறான், அவர்களை சிறப்பிக்கின்றான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, மறுமை நாளில் எங்கள் நிலைமை என்ன என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தருவதற்கான காரணம், எங்களை நாம் சுய பரிசோதனை செய்து கொண்டு, எங்களுடைய குடும்பத்தை சுய பரிசோதனை செய்து கொண்டு மறுமையில் எங்கள் நிலைமை எப்படி இருக்கும் என்ற ஒரு உணர்வை பெறுவதற்குத்தான் இந்த மாதிரியான தலைப்புகள் தரப்படுகிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, பொதுவாக இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தளவில் இந்த உலகத்தில் நாம் ஏதாவது செய்தால் பிரதிபலன் எதிர்பார்ப்போம். நாம் காலையில் எழும்பி ஒரு வியாபாரத்துக்கு போனால் மாலை நேரம் எங்களுக்கு ஏதாவது கிடைக்கணும். நாம் என்ன செய்கிறோம், எது செய்தாலும் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து தான் எல்லோரும் இந்த உலகத்தில் வேலை செய்வார்கள். அது சாதாரணமாக இந்த உலகத்தின் இயல்பு. இதே மாதிரி இந்த உலகத்தில் ஒருவர் வேலை செய்தால் இந்த உலகத்தில் அவருக்கு அந்த பிரதிபலன் கிடைக்கணும். அது அல்லாஹ் சொல்றான், மன்கான யுரீதுல் ஹயாத் துனியா வஸீனத்தஹா. இந்த உலகம் வேண்டும் என்று ஒருவர் கேட்கிறார், இந்த உலகத்தின் அலங்காரம் வேண்டும் என்று அவர் நாடுகிறார். அல்லாஹ் என்ன சொல்றான்டா, அவர் யார் என்று தேவையில்லை. அவர் ஆனா பெண்ணா, என்ன மதம், அவர் என்னை ஏற்றுக்கொண்டாரா இல்லை, அதெல்லாம் வேணாம். மன்கான யுரீதுல் ஹயாத் துனியா வஸீனத்தஹா நுவஃபி இலைஹிம் அமாலுஹும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யுப்கஸூன். அவர் இந்த உலகம் வேண்டும், இந்த உலகத்தின் அலங்காரம் வேண்டும் என்று விரும்புகிறார். அலங்காரம் என்றால் வாகனங்கள், ஊடு வசதி, வாய்ப்பு, இவை வேணும் என்று ஒருவர் விரும்பினால் நுவஃபி இலைஹிம் அமாலுஹும் ஃபீஹா, அவர் எவ்வளவு தொழுகிறாரோ அந்த தொழுகைக்கேற்ப கொடுப்போம்னு அல்லாஹ் சொல்லல. அவள் எவ்வளவு நோன்பு பிடிக்கிறார் அந்த நோன்புக்கேற்ப கொடுப்போம்னு அல்லாஹ் சொல்லல. நுவஃபி இலைஹிம் அமாலுஹும் ஃபீஹா, அவர் எவ்வளவு அதுக்காக கஷ்டப்படுகிறாரோ அவ்வளவுத்தையும் கொடுப்போம் என்றான் அல்லாஹ். அவர் யார் ஊர் பேர் ஒன்றும் தேவையில்லை, இந்த உலகத்தில் என்ன வேணும் என்று அவர் கேட்கிறாரோ அதற்காக வேண்டி அவர் செய்ய வேண்டியது ஒரே காரியம். என்ன செய்யணுமா? மன்கான யுரீதுல் ஹயாத் துனியா, இந்த துனியாவை அவர் நினைக்கணும், துனியாவில் இது வேணும் என்று நினைக்கணும். மன்கான யுரீதுல் ஹயாத் துனியா வஸீனத்தஹா நுவஃபி இலைஹிம் அமாலுஹும் ஃபீஹா, அதற்காக வேண்டி அவர் முழு மூச்சாக ராத்திரி பகல் அப்படியே வேலை செய்தால் வஹும் ஃபீஹா லா யுப்கஸூன், கொஞ்சமும் குறைவு செய்ய மாட்டோம். அவர் என்ன கஷ்டப்பட்டாரோ அத்தனையும் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனால் மறுமையில் வந்து நின்றால் ஒன்றையுமே கொடுக்க மாட்டோம். அவர் மறுமைக்கு கஷ்டப்படலே. அல்லாஹ் என்ன சொல்ல வரான் தெரியுமா? முஸ்லிம் காஃபிர் ஒண்ணு இல்லை, அவருக்கு என்ன வேணும்? பிராடம் வேணுமா? எவ்வளவு உழைக்கிறாரு, எவ்வளவு எத்தனை மணி தலை யோசிக்கிறாரு, அதற்காக வேண்டி முழு மூச்சாக ஈடுபட்டால் வஹும் ஃபீஹா லா யுப்கஸூன், கொஞ்சமும் குறைவு செய்ய மாட்டோம். துனியாவுடைய டீலிங் அப்படியே முடிப்போம். 100 to 100 ஒன்று ஒன்று. அவர் என்ன கேட்கிறார், எவ்வளவு கஷ்டப்படுகிறார், அவர் தொழுதாலும் நோம்பு பிடித்தாலும் இல்லாட்டியும் அவர் தண்ணி கேட்கிறாரா, தண்ணிக்காக கஷ்டப்பட்டாரா, அவ்வளோத்தையும் கொடுப்போம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இதுதான் உலகத்தின் அடிப்படை என்றான். மறுமையுடைய அடிப்படை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதோடு சேர்த்து ஆகிராவை நினைத்தால் இந்த துனியாவில் ஆகிராவுக்கு நேரத்தை ஒதுக்கணும். யார் இந்த துனியாவில் ஆகிராவுக்கு வீடு கட்டுறார்களோ, ஆகிராவில் நான் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இடங்களை ஒதுக்கிக் கொள்கிறாரோ, இந்த உலகத்தில் அவர் பாடுபட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லோரும் தெரிந்த ஒரு அடிப்படை, ஆனாலும் நானும் நீங்களும் அதிகம் அதிகம் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றா எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு விளங்கினாலும் ஷைத்தான் பின்னாடி இருந்து எங்க லட்சிய பயணத்தை இடையில நிப்பாட்டிடுவான், தடுத்து வேறு ரூட்டுக்கு அனுப்பிடுவான். அதனால எப்பயும் எங்களுடைய இலக்கு என்ன என்பதை ஒரு தடவைக்கு பல தடவை சிந்திக்கணும். எங்க புள்ள ஒழுங்காதான் மறுமைக்கு ரெடியாகுதா, நான் அழகா வளர்க்கிறேனே, செல்லமா பாசமா வளர்க்கிறேனே, இவர் மறுமையில் வெற்றி பெறுவாரா, 5ஆம் ஆண்டு புலப்பெயர் பரிசில் பாஸ் ஆகுவாராண்டு ஒரு சில பெற்றார்கள் யோசிக்கிறாங்க. இன்னும் பலர்கள் அதையும் யோசிக்கிறது இல்லை. ஓலெவல் ஒழுங்கா பாஸ் ஆகுவாராண்டு பல பெற்றார்கள் யோசிக்கிறாங்க. யோசிக்கணும். அதே மாதிரி என் புள்ள மறுமையில் என்ன நிலைமையில் இருப்பார், இப்ப போற போக்க பார்த்தால் அவருடைய நிலைமை எப்படி, என் மனைவி நிலைமை என்ன, என் தாய் நிலைமை என்ன, குடும்பமாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானா? இந்த உலகத்தில் ஒரு பெரியவர், ஒரு ஆண், பொதுவாக ஒரு தகப்பன், அவரை பொறுத்தளவுல காலை, ஒரு ஆம்பளையை பொறுத்தளவுல காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் கஷ்டப்படுவாங்க. எல்லாம் அவர் சாப்பிடுவதற்கா, எல்லாம் அவர் பேசுக்கா, அவருக்கு அமானிதமாக வழங்கப்பட்ட குடும்பத்தை நல்ல வைக்க, அவர் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும்
அவருடைய சந்ததியை நல்ல நிலைமை கொண்டு வர, அவர்கள் நல்ல சொகுசாக வாழ. எல்லாரும் கஷ்டப்படுறோமே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்றால் ஒரு நாள் உட்கார்ந்து என் மகன் என் மகள் நிலைமை என்ன, மறுமையில் அவர்கள் எப்படி இருப்பார்கள், எந்த மாதிரியான ஒரு நிலைமையில் அவர்கள் வழங்கப்படும் என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களை வைத்தே சொல்றான். உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு ஆளுடைய வாழ்க்கையை பார்த்தால் அதுக்காக யாருக்கும் திருப்பி கொடுக்க இயலாது. அந்த நிலைமையை பார்த்து இது ஷைத்தானுடைய பாதையில் இருக்கிறார்களா அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறாங்களா என்பதை விளங்கி ஒரு தகப்பன் கட்டாயமாக மறுமையில் இதுக்கு பதில் சொல்லணும். எல்லாரும் குல்லுக்கும் ராயின், எல்லோரும் என்ன செய்யணும், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு பொறுப்புதாரிகள், அல்லாஹ்விடம் பொறுப்பை பதில் சொல்லியாக வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த குறுகிய நேரத்துக்குள் கொஞ்ச நேரத்துக்குள் நானும் நீங்களும் மறுமையில் என்ன நிலைமை, எங்க குடும்பத்துக்கு மறுமையில் என்ன நிலைமை என்ற அந்த சிந்தனை உருவாக்குவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பை தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை பற்றி என்ன சொல்றான் என்ன கேட்டீங்கன்னா, இந்த உலக வாழ்க்கையில் எவனுக்கும் கடிவாளம் போடலை, விரும்பியது செய்யலாம், விரும்பின மாதிரி ஃபமன் ஷா ஃபல் யூமின் ஃபமன் ஷா ஃபல் யக்ஃபுர், விரும்பினால் நம்புங்கள், விரும்பினால் தூக்கி வீசுங்கள்னு அல்லாஹ் சொல்றான். ப்ராப்ளமே இல்லை. இந்த உலக வாழ்க்கையை எல்லாத்துக்கும் திறந்து கொடுத்துட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு நாளை சொல்கிறான், ஸாலிகல் யௌமுல் ஹக், அது உண்மையான நாள் என்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், எல்லாத்தையும் படைத்து அல்லாஹ் சொல்றான் ஸாலிகல் யௌமுல் ஹக், அது உண்மையான நாள். அந்த நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நடந்த ஒவ்வொன்றையும் எல்லாத்தையும் விசாரிக்க வருவான். எப்படி வருவான், வஜாஅ ரப்புக், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவான். யாரும் பார்க்கல, எந்த கண்ணும் காணல, எந்த நபியும் இதுவரைக்கும் காணாத ரப்புல் ஆலமீன். வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்பார்கள் மர்மையுடைய சன்னிதானத்தில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவானாம். வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், நரகம் கொண்டு வந்து நிற்பாட்டப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்றான். பக்கத்தில் நரகம் நிப்பாட்டப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தீர்ப்பை ஆரம்பிப்பான். எல்லோரும் ஓடி வருவார்கள், யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி, நீங்க இருப்பீங்க, நான் இருப்பேன், எல்லோரும் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்ற நேரம் நிறைய கண்ணீர் வடிச்சாங்க. ஒரு நாள் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓதுறாங்க. சூரத்துன் நிசா 4வது அத்தியாயம். அவருடைய பேர் அப்துர் ரஹ்மான், அபு அப்துர் ரஹ்மான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அபா அப்துர் ரஹ்மான் இக்ரா, அபு அப்துர் ரஹ்மானே ஓதுங்களேன் அபு அப்துர் ரஹ்மான் என்றாங்க. அவ்வளவு அழகாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுவார்கள். அவர் ஓத ஆரம்பிக்கிறார், யா அய்யுஹன் நாஸ் அபுது ரப்பக்குமுல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. சூரத்துன் நிசாவுடைய முதல் வசனம் அப்படியே போகுது. மெல்ல மெல்ல 10வது வசனம் தாண்டி 20வது வசனம் தாண்டி 40வது வசனம் நெருங்குற நேரம் பெருமானார் அமைதியாகவே கேட்கிறார். ஓதப்படுற அத்தனையுமே அப்படியே கேட்கிறார். அவர் ஓதிக்கொண்டே போகிறார் ராகமாக. திடீரென்று ரசூலுல்லாஹ் அப்துர் ரஹ்மான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதிமயங்கி ஓத அவரை பிடிக்கிறாங்க. ஹஸ்புக்கல் ஆன், இப்னு மஸ்ஊத் இப்ப போதும் என்கிறாங்க. யா அபா அப்துர் ரஹ்மான், அபு அப்துர் ரஹ்மான் அவர்களே, ஹஸ்புக்கல் ஆன், இப்பொழுது போதும். அவர் சொன்னார், நான் திரும்பினேன். ரசூலுல்லாஹ் என்னை பிடிக்கிற நேரம் நான் திரும்பினேன். ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் அப்படி கண்ணீரால் அப்படியே வடிந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. நான் என்ன நிப்பாட்டினேன் தெரியுமா, فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு ஒவ்வொரு உம்மத்தினரும் அந்த பொறுப்புதாரிகளோடு வருகிற நேரத்தில், நபியே இந்த உம்மத்துக்கு பொறுப்பாக நீங்கள் வருகிற நேரம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. நபியே இந்த உம்மத்துக்கு நீங்கள் சாட்சியாக வர வேண்டிய அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் நபியே என்று சொல்ற நேரம் பெருமானாருக்கு தாங்க முடியல. கண்கள் கலங்கி ஓடுது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாப்பா அங்கே இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மா அங்கே இருப்பார்கள். யாருக்கெல்லாம் அல்லாஹ் ஷஃபாஅத் செய்வதற்கு அனுமதி கொடுக்கிறானோ, யாருக்கு அல்லாஹ் அந்த அனுமதியை கொடுத்தானோ அவர்களை தவிர யாருக்கும் எதையும் பேச முடியாது. அந்த சன்னிதானம் அமைதியாகவே இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து ரசூலுல்லாஹ் சொன்னார்,
சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சன்னிதானத்துக்கு வருவான். இந்த உலகத்தில் ஆட்டம் போட்டவர்கள் எல்லோரும் எரிப்பார்கள். அல்லாஹ் கேட்பான், எங்கப்பா ஐனல் மலிக், எங்கப்பா அரசர்கள், ஐனல் ஜப்பார், எங்க வர சொல்லுங்கள் அவர்கள் எல்லாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்த உடனேயே எல்லோரும் மூர்ச்சையிட்டு விழுந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முதலில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நான் எழும்பி பார்ப்பேன், முதலாக நான் எழும்பி பார்ப்பேன், என்னை முந்தி மூசா எழும்பி நிற்பார். எல்லோரும் மூர்ச்சையிலே. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூர்ச்சையிட்டு விழுந்தார்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோடு பேசுகிற நேரத்தில், யா அல்லாஹ் உன்னை கொஞ்சம் காண்பி என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்ணான், தன்னுடைய தஜல்லிய ஒளியை அப்படியே ஒரு மலைக்கு பாய்ச்சினான். மூசா அதை பாருங்கள் என்றான். வஸைக மூசா, மூசா அப்படியே மயங்கி விழுந்தார். அதனால் இங்கே மயங்கி உளுந்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் எழும்புற நேரம் மூசா எழும்பி நின்று கொண்டிருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லோரும் மயக்கமிடக்கூடிய நேரம், அதிபயங்கரமான நேரம், யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று ஓடுகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எல்லோரும் ஓடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், யாருக்கும் ஆடை இருக்காது ஆயிஷா என்றார்கள். நிர்வாணமாக ஓடுவார்கள். யா ரசூலல்லாஹ், நிர்வாணமாக ஓடினால் எல்லோரும் பார்ப்பார்களே யா ரசூலல்லாஹ், வெக்கத்தலங்களை எல்லாம் பார்த்து ரசிப்பார்களே யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த நேரம் யாருக்கும் அந்த மாதிரியான உணர்வுகள் உருவாகாது. ஆயிஷா, யா நஃப்ஸி, என்னுடைய நிலைமை என்னென்று பதறி போய் நிற்பான். இதுக்கு அங்காளுடைய முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கப்பட போகிறது. மத்தாஉல் குரூர், ஏமாற்றத்துக்குரிய வார்த்தை இது. வமல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தளவில் இது விளையாட்டு, வீணானது. இது வீணும் விளையாட்டும் ஏமாற்றும் என்று அல்லாஹ் சொல்றான். எல்லாத்தையும் முடிச்சு உயிர் பிரிகிற கட்டத்தில் திரும்பி பார்ப்பீங்க, எல்லாத்தையும் சாதித்து விட்டோமா, திரும்பி பார்த்தால் மத்தாஉல் குரூர், ஏமாந்திருப்பீர்கள். ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் விட்டு விட்டு ஒன்றையும் சாதிக்காமல் வெறும் கையோட போக வேண்டி வரும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் அல்லாஹ் வைத்த பேர் மத்தாஉல் குரூர், ஏமாற்றத்துக்குரிய வாழ்க்கை அப்பா, லைவ் விளையாட்டப்பா, வீணப்பா. இது வீணான வாழ்க்கை, விளையாட்டான வாழ்க்கை, எல்லாத்தையும் விட்டுட்டு போறவன் அங்கே எழுப்பாட்டப்படுகிற நேரம், யா நஃப்ஸி, என் நிலைமை என்ன யா அல்லாஹ், என் நிலைமை என்ன யா அல்லாஹ். அவர் கேட்பார்கள், வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே எல்லோரும் பிரிந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு ஓடிக்கொண்டு வருவார்கள். அல்லாஹ் சொல்லுவான், கெட்டவர்களை பிரிந்து விடுங்கள். நாக்கிசூர் ஊசிஹிம், இந்த ரப்பிஹிம், தலைகளை எல்லாம் குனித்து கொண்டு அல்லாஹ்வுடைய முன்னாடி ரப்பனா அப்படியே பிரிந்து கொண்டு சொல்லுவார்கள், ரப்பனா அப்ஸர்னா வஸமிஅனா, யா அல்லாஹ் அத்தனையும் பார்த்து விட்டோமே யா அல்லாஹ், அத்தனையும் கேட்டு விட்டோமே யா அல்லாஹ், எங்களுக்கு நன்மை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை தா, உலகத்துக்கு அனுப்பிவிடு யா அல்லாஹ்னு கேட்பார்களாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சபையில் உங்கள் மகன் இருந்தால் எப்படி இருக்கும், உங்கள் மனைவி இருந்தால் எப்படி இருக்கும், நீங்கள் அன்பாக பாசமாக வளர்த்த மகள் இருந்தால் எப்படி இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த நேரத்திலே நீங்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை நம்பினால் அந்த உணர்வுகள் உங்களுக்கு பொங்கிக் கொண்டு வரும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை நம்பாத பல முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், பல முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், தைரியமாக வட்டியில் கை வைத்தவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், போருக்கு தயாராகுங்கள் என்கிறான். வட்டி என்றால் போருக்கு தயாராகுங்கள் என்றால் எவ்வளவு தைரியம் முஸ்லிம்களுக்கு, எவ்வளவு தைரியம் முஸ்லிம்களுக்கு. முஸ்லிம் ஊராக பார்ப்போம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. சில முஸ்லிம் நகரங்கள் இருக்கிறது, ஒட்டுமொத்தமாக சுத்தி வளைத்தால் முஸ்லிம் நகரம், இல்லாத வங்கி இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. கிழக்கு மாகாணம், அந்த தொங்கல் இருந்து எடுத்துக்கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கிழக்கு மாகாணத்தில் சில பகுதிகள் கட்டி முஸ்லீமை தான் நீங்கள் பார்க்க முடியும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அக்கரப்பத்தில் போய் கேளுங்கள், இல்லாத வங்கியின் பெயரை கேளுங்கள். அக்கரப்பத்திலே இல்லாத வங்கி, காத்தாங்குடியில் இல்லாத வங்கி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்களுடைய வங்கி கணக்கில் கரண்ட் அக்கவுண்டை திறந்து ஓடி இல்லாதவர்கள் எத்தனை பேர்னு பார்க்கணும். ஓடி இல்லாதவங்க எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. வங்கியில போய் வட்டியோட தொடர்பு படுத்தவங்க எத்தனை பேர். அல்லாஹ் சொல்றான், ரெடி ஆகும் என்னோட போராட்டத்துக்கு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு தைரியம் இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. மறுமையுடைய சன்னிதானத்தை நம்பின ஒருவன் அப்படி கை வைப்பானா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னால், உன்னுடைய தாயோடு 36 தடவை ஜினா செய்வதை விட கேவலம் என்றார்கள். அவ்வளவு மோசமான விஷயம். ஆனால் இந்த உம்மத்து தைரியமாக கை வைத்திருக்கிறார்கள். இந்த நிட்டாம்பூரில் இருக்கக்கூடிய இந்த வங்கியிலே ஓடி இல்லாத எந்த முஸ்லிமுக்கும் ஓடி இல்லைன்னு உங்களுக்கு சொல்லலாமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது பேரில் முஸ்தபா, பேரில் இப்ராஹிம்,
அவருடைய நம்பிக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் வந்து என்னை நிப்பாட்டி வைத்து கேள்வி கேட்பான் என்று நம்பினால் அவர் இன்றையோடு அதை முடித்துக் கொள்வார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பயோ முடித்திருப்பார். எந்த முஸ்லிமுக்காவது வட்டி ஹராம் என்று தெரியாதென்றால் உலகத்தில் பெரிய ஜோக் அதுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பகிரங்கமாக எல்லோருக்கும் தெரியும் வட்டி ஹராம் என்று. ஆனால் பிஸ்கட்டை எடுத்து திரட்டி பார்ப்பார்கள், ஹலாலா ஹராமா. சீஸை எடுத்து வேணாமா, ஹராம். ஜெலட்டின் அது யோகட்ல ஹலால் சீல் இல்லையே மகன், என் பேங்க்ல எல்லாம் ஹலால் சீல் குத்தியா வட்டி தர்றார்கள். ஓடி என்ன செய்ய, நிலைமை அப்படி இல்லையென்றா எப்படி வியாபாரம் செய்வது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் மறுமை என்ற ஒரு நாள் உண்டு என்று எல்லோருக்கும் தெரியும். நம்பினார்களே ஆனால் மறுமைக்காக தயாராகி தன் வாழ்க்கையை சுத்தமாக வாழ்ந்துவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எக்கச்சக்கமான பெண்கள், அவர்களுக்கு தெரியாதா திரைப்படம், இந்த அசிங்கமான ஆபாசமான காட்சிகள் ஹராம் என்று தெரியாதா? முஸ்லிம்களுடைய 90% வீடுகளுக்கு மக்ரிபுக்கு புறம் நீங்கள் தட்டினால், நான் தட்டினால் ஆபாசமும் அட்டூழியங்களும் அசிங்கங்களும் அப்படியே திரைப்படங்கள், அந்த காட்சிகள் எல்லோத்தையும் ரசிப்பார்கள். இவர்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி வந்து உங்க வீட்டு வாசல்ல வந்து சோஃபாவுல உட்கார்ந்து நீங்க பார்க்கிற படத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் ரசித்து மாஷா அல்லாஹ்னு சொல்லுவாரா? உன்னை பார்த்து என்ன சொல்லுவார் என்று கேட்டால் எல்லா முஸ்லிம்களுடைய கல்புகளுக்கும் தெரியும், பெருமானார் இதை விரும்ப மாட்டார், இது மிக பெரும் அசிங்கம், பெருமானார் இதை ரசிக்க மாட்டார். தெரிந்து தெரிந்து தைரியமாக செய்கிறார்கள் என்றால் கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லவில்லை, ரப்புல் அர்ஷ், அதாவது அர்ஷுடைய ரப் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நீங்க மட்டுமல்ல உங்க குடும்பத்தையும் சேர்த்து அமர்கலமான குடும்ப வாழ்க்கை சொர்க்கத்திலே, அமர்கலமான குடும்ப வாழ்க்கைக்கு தயாராங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த காட்டோ விட்டையில் குடும்பத்தோடு சொர்க்கம் போகணும் என்று ஒரு நாள் உட்கார்ந்து சிந்தித்து முடிவெடுத்தவர் எத்தனை பேர்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதீனாவிலே ஒரு நாள் அருமையாக பேசினார்கள். அது நபவி கெட்டப்படுகிற நாள். எல்லோரும் கற்களை கொண்டு வருகிறார்கள். இஸ்லாமிய ஆரம்ப வரலாறு, இஸ்லாம் செல்வாக்கு பெறாத காலம். எல்லோரும் இருக்கிற தோழர்கள் கற்களை சுமந்து வந்து மஸ்ஜித் நபவிக்கு மிக புனிதமான வேலை. அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டான். ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டான். எல்லோரும் ஒவ்வொரு கற்களை கொண்டு வந்து மஸ்ஜித் நபவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்து நடத்தக்கூடிய பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். ஒரு பொடியன் அங்கே வருகிறான். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் அவரை பார்க்கிறார். சஹீஹுல் புகாரியிலே அவருடைய தலையில் தூசி, பெருமானார் பக்கத்திலே அழைத்து தூசியை தட்டினார்கள். ரசூலுல்லாஹ் அவருடைய தலையுடைய தூசியை தட்டிவிட்டு அருமை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேசினார்கள். அவருடைய பேர் அம்மார். அம்மாரை பார்த்து சொன்னார்கள், அம்மார் நீங்கள் பாவம் என்றார். அவர் திரும்பி சொன்னார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஏன் யா ரசூலல்லாஹ் அப்படி சொல்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அம்மார் உன்னை கொல்லுவார்கள் அம்மார் என்றார்கள். வரம்பு மீறிய கூட்டம், அதாவது அநீதி இழைத்த கூட்டம் உன்னை கொல்லும் அம்மார் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்க வாப்பா அல யாசுருன் ஃபில் ஜன்னா, யாசுருடைய குடும்பம் சொர்க்கத்துக்கு படைக்கப்பட்டது அம்மார். அம்மார் யார்? அவர் சின்ன பருவம். எந்த தாய்க்காவது பிஞ்ச குழந்தைய பார்த்துட்டு விட்டுட்டு போறதுக்கு மனசு வருமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாலைவனத்து நடு சந்திகளை நிப்பாட்டப்பட்டு சுமையா ரதியல்லாஹு அவர்கள் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்கப்படுகிறார்கள். பெருமானாருடைய நெருங்கிய உறவு கேட்கப்படுகிற நேரம் அம்மார் ரதியல்லாஹு அவர்கள் சின்ன பிள்ளை, உங்களுக்கு ஒரு பிள்ளை உண்டே, நீங்கள் தூக்கி வளர்க்கிறீர்கள், செல்லமாக பேசுது, என்னதான் இருந்தாலும் புள்ள பேசுற நேரம் மனசெல்லாம் சரசரையென்று இறங்கிரும். அவ்வளவு பாசம் வைத்திருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க ரொம்ப டயர்டா வந்து புள்ளை ஏதாவது கேட்கிற நேரம் டயர்டை மறந்து பிள்ளைக்காக வேண்டி செய்ய வேண்டும் என்று உணர்வோடு உள்ள தாய்மார்களும் தகப்பன்மார்களும் அதிகம் உண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுமையா ரலியல்லாஹு அவர்கள் பாலைவனத்து நடு மணலிலே நிப்பாட்டப்பட்டு கேள்வி கேட்கப்படுகிற நேரம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், எனக்கு அல்லாஹ் வேண்டும் என்றார்கள். ரப்புல், அதாவது ஜுல் அர்ஷில் மஜீத், அல்லாஹ் வேண்டும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பொய் சொல்லவே இல்லை, அவர் வேண்டும் என்றார்கள். திரும்ப திரும்ப கேட்டு அம்பை எடுத்து குத்தினார்கள். மர்மஸ்தலத்திலே குத்த ரத்தம் பாய்கிறது. பிஞ்சு குழந்தை அம்மார், சின்னவர் அம்மார். அவர் இஸ்லாமிய 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பேசுவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மக்கமா நகரத்திலே பிரச்சாரம் முடக்கி விடுகிற பருவம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவிலே கற்களை தூக்குறாரே, அவர் சின்னதாக இருக்கிற நேரம் அவருடைய உம்மா
அப்படியே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வீட்டிலே எப்படி இருந்திருப்பார்? வாப்பாவை கொண்டு வந்து என்ன செய்தார்கள்? அந்த மக்காவில் உள்ள மோசமான தண்டனை. என்ன தண்டனை? ஒட்டகத்தில் ஒரு காலை கட்டினால் எல்லோருக்கும் தெரியும், மறுக்காலை அடுத்ததில் கட்டுவார்கள். ஏன் கட்டுவார்கள் தெரியுமா? சாதாரணமாக கொல்லுவது லேசி. ரெண்டு பக்கத்துக்கு ஒட்டகம் ஓடினால் உடம்பு வீசப்படும், பிளக்கப்படும். அது வேதனையோட ரெண்டு காட்களோ ரெண்டும் வேகமாக இழுப்படுற நேரம் ரொம்ப வருத்தத்தோடு அந்த உடம்பு பிரிக்கப்படும். அதற்காக வேண்டி கால்களை கட்டப்படுகிற நேரம் எல்லோருக்கும் தெரியும் அடுத்த காலை எங்க கட்டுவார்கள் என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிஞ்சு குழந்தை உண்டு, பிஞ்சு பிள்ளை இருக்கிறார், உம்மா இழந்த பிள்ளை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவரிடம் திரும்ப கேட்கிறார், யாசிர் என்ன முடிவென்று கேட்டார். மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய அன்பு வேண்டுமே, அல்லாஹ் என்னை அரவணைக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தூதர் பொய் சொல்லவில்லையே, அல்லாஹ்வுடைய தூதர் பாலைவனத்தில் இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு பேசுறாரு, என்ன அவருக்கு எவ்வளவெல்லாம் வேதனை கொடுக்கிறார்கள், அதை மீறி அவர் பேசியது உண்மை. அந்த நாளில் ரப்புல் இஸ்ஸத் என்னை அரவணைக்க வேண்டும் என்பதற்கு அவர் முடிவெடுத்தார். என்ன முடிவெடுத்தார்? அல்லாஹ் வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வது உண்மை என்றார். இரு கூர் திசைக்கு ஒட்டகம் ஓடப்படுகிறது, அந்த உடம்பு பிளக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சின்ன மகன் பாப்பா உம்மாவும் இஸ்லாம் பறித்து விட்டதே என்று கோவித்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் வாழுகிறார், எங்க உம்மா போயிட்டாங்களே, எங்க வாப்பா போயிட்டாங்களே என்று குற்றம் சாட்டாமல் எல்லோரும் ஒரு கல்ல தூக்குற நேரம், சின்ன வயசிலேயே உம்மாவையும் வாப்பாவையும் இழந்தவர் ரெண்டு கற்கள் தூக்கி கொண்டு வருகிறார். சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்துக்காக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லோரும் ஒரு கல். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரெண்டு கல்லை சுமந்து வர பக்கத்தில் எடுத்த ரசூலுல்லாஹ் தலையிலே உள்ள தூசியை தட்டி, அம்மார் நீங்கள் பாவம், உங்களையும் கொல்லுவார்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி 26 ஆண்டுகளுக்கு பிறகு, அல்லாஹ் 36 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது ஜமல் யுத்தம் 37, ஷிஃபின் யுத்தம் ஹிஜ்ரி 37, ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 26 ஆண்டுகளுக்கு பிறகு சொன்ன முன்னறிவிப்பு, ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டில் சொன்ன விஷயம், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டார். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? ஆல யாசுருன் ஃபில் ஜன்னா, யாசுருடைய முழு குடும்பமும் சுவர்க்கத்துக்கு படைக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை நேரத்திலே, மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிக்கப்படுகிற நேரம் அந்த குடும்பம் சகிதம் சுவர்க்கம் போகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் எங்க குடும்பத்தின் நிலைமை என்ன? எங்களுடைய பிள்ளையின் நிலைமை என்ன? எங்க மனைவியின் நிலைமை என்ன? அதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையுடைய சன்னிதானத்தை சுருக்கமாக அழகாக விவரித்தார்கள். ஷபஅத்துன், 7 கூட்டத்தை மறுமையிலே கடுமையான வெயில் அடிக்கிற நேரம், அதிபயங்கரமாக அகோரமாக வெயில் அடிக்கிற நேரம், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தீர்ப்பு வழங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் விசாரணை நடத்துகிற நேரம் அல்லாஹ் 7 கூட்டத்தை கூப்பிடுவானாம். சுப்ஹானல்லாஹ். 7 கூட்டத்தில் முதலாவது கூட்டம், இந்த ஹதீஸ் எல்லோருக்கும் தெரியும், சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன். முதல் கூட்டம் இமாமுன் ஆதில், நேர்மையான அரசன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹதீஸை கொஞ்சம் பாருங்க. எந்த நிழலும் இல்லாத நேரம், அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழல் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் யாரை கூப்பிடுவானா? ஏன்பா வெயில்ல காயிற, வந்து இங்க இரு அப்படின்னு கூப்பிடுவானா? வா. யாரை கூப்பிடுவானா? எல்லாரும் வாங்கப்பா, தௌஜமாத்த வாங்க அப்படிலாம் கூப்பிட மாட்டானா. யாரை கூப்பிடுவானா? அல்லாஹ் இமாமுன் ஆதில். நான் ஒருத்தரா சொல்லிட்டு போவேன், மறுமையில ஏன் நிலைமை என்ன? இந்த கூட்டத்துக்குள்ள அல்லாஹ் கொடுக்கிற கௌரவத் ஒளியால் செய்யப்பட்ட மேடை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதி காட்டோயிட்டைக்கு வந்து ஒரு ஆளை உட்கார்ந்து இருக்கிறாரு, மேடை அடிச்சு பேசுறாங்க. பேசுற நேரம் அவர் கூப்பிட்டு, வாங்கப்பா, நீ என்ன அங்க இருக்கிற, ஸ்டேஜுக்கு வாண்டா. அடுத்த நாள்ல இருந்து அவரை பிடிக்கவே இயலாது. ஜனாதிபதி கூட்டாளாச்சு, அவர் பார்வையும் வித்தியாசமாகும், நடமும் வித்தியாசமாகிரும். அவரை பிடிச்ச ஜனாதிபதி சேரார் மாதிரி ஆயிடுவார். ஏண்டால் ஜனாதிபதிக்கு ஒரு முஹப்பத் என்று சொன்னால், அது வரைக்கும் சாதாரண சீட்ல உட்கார்ந்தவர் ஜனாதிபதி கூட்டி பக்கத்தில் வச்சாகண்டா இலங்கையில் அவர் நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எல்லா ஜனாதிபதிமார்களும் அங்கே இருப்பார்கள், எல்லா பிரதமர்களும் இருப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு சிலர்களை கூப்பிடுவானாம். இமாமுன் ஆதில், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தேர்ந்தெடுத்து அல்லாஹ் கூப்பிடுவான். எல்லாரும் வாங்க, என் பக்கத்துல வாங்க, இந்த நிழல்ல நில்லுங்க. நிழல் கிடைச்சா மேடையில அந்த மாதிரி அவர்கள் எல்லாம் அல்லாஹ் வைப்பான் மேடையில. பார், இவர்கள் தான் என் அடியார்கள், இறக்கத்துக்குரியவர்கள். தீர்ப்பு வழங்குற டைம்ல அல்லாஹ் கூப்பிட்டு வச்சாலே போதும், பாஸ் ஆகிட்டோம்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் யாரை கூப்பிடுவானான்னு தெரியுமா? நேர்மையான அரசு.
ஏன் அப்படி நேர்மையான அரசன் நேர்மையா நடக்கிற எல்லாத்தையும் கூப்பிடலாம் தானே? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சின்னவருக்கு நேர்மையா நடந்துடலாம், அது சிம்பிளான மேட்டர். நேர்மையா நடப்பாரு. அரசரா மாறிட்டான்னு வைங்க, அவரை தட்டி கேட்க யாரும் இல்லை. சாதாரண ஒரு மனுஷனை பிடிச்சவர்ல அவர் நியாயத்துக்கு கொஞ்சம் நேர்மையா நடப்பாரு. ஏன்? போலீஸ் பிடிச்சிருவானே, சிசிடிவில மாட்டிருமே, களவு மாட்டிருமே, எக்கச்சக்கமாக அவரை கண்காணிப்பதற்கு போட்டிருப்பாங்க. அதனால் அவர் அதுக்கு பயந்தாவது, மேல் அதிகாரிக்கு பயந்தாவது நேர்மையா நடப்பாரு. ஒரு அரசர் யாருக்கு பயப்பட? அவர் நேர்மையா நடக்கிறதா இருந்தா அவர் யாருக்கு பயப்பட? அவருக்கு மேல கேள்வி கேட்பதற்கு இறைவன் மட்டுமே இருக்கிறான். அல்லாஹ்வை தவிர அவர்கிட்ட யார் ஒப்போசிஷன் இருக்கிறான்? அந்த காலத்துல இந்த மாதிரி டெமோக்ராட்டிக்கா ஒப்போசிஷன் போட்டு ஏப்பா அப்படி பண்ண கேட்பாங்களா? பாராளுமன்றத்தில் பேசுவாங்களா? இல்ல. அவர் முடிவெடுத்தா முடிவு. உள்ள சொத்தை எடுக்க போறா சொத்தை எடுத்துருவாரு, அதை அபகரிக்க போறா அபகரிப்பாரு. அவர் நினைச்சதை செய்வார். இது அரபு நாட்டில் மட்டும் இல்ல, உலகம் எங்கும் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு கேவலம் தெரியுமா? அவங்க எந்த அளவு கேவலமா இருந்தாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் வாழ்ற டைம்ல ரோம பேரரசு படம் பிடிச்சு காட்டுறான், பிலிம் எடுக்கல, எப்படி வாழ்ந்தாங்கன்னு காட்டுறான். எப்படி வாழ்ந்தாங்களா? அரசர் வந்து உட்காருவாராம். இன்றைக்கும் இப்ப சீக்கிரி இருக்குன்னு வைங்களேன், தொல்பொருள் ஆய்வாளர்கள் அதெல்லாம் போட்டோ பண்ணி வைப்பாங்க. அழிஞ்சு போன காலத்திலையும் பார்க்கலாம். ஏன் பார்க்கலாம்? அந்த மாதிரி முக்கியமான இடங்களை புறாவஸ்துன்னு சேர்த்து வைப்பான். அது ரொம்ப முக்கியம். இத மாதிரி ரோம பேரரசுல இப்பயும் பார்க்கலாம். அது பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க, போட்டோ பண்ணி போடுறாங்க. ஒரு கிரவுண்ட், அந்த கிரவுண்ட்ல எல்லாம் மண் தான். மண்ணுல படிப்படியா கட்டி வச்சிருக்கிறாங்க. எதுக்குப்பா இந்த மண்ணு? எதுக்குடா படிப்படியா கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, மன்னர் வருவாராம், பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்களாம். என்ன செய்ய போறாங்களா? நீங்க கிரிக்கெட் பாப்பீங்க, ஃபுட்பால் பாப்பீங்க, அவருக்கு ஏதாவது ஹாபி வேணுமே, மன்னருக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணுமே, வந்து உட்கார்ந்து என்ன பாப்பாரா? ஒரு மனுஷனை பிடிச்சி போடுங்கன்னு வரான். அந்த எரும மாடை போடுங்க, ஒரு மனுஷனையும் போட்டு ஒரு மாடையும் போடுவாங்களாம், ஒரு புளிய போடுவாங்களாம். அது கொதறி பிச்சு எடுக்குமா, உள்ள பணக்காரலாம் கை தட்டுவானா. சுப்ஹானல்லாஹ். அதான் வேலை. ஏன் வேலை? கேட்க பார்க்க அவன் இருக்கிறா, வேண்டியதை செய்வோம். அப்படி அந்த அந்த ஜெனட்டிக் இன்னும் இருக்குது. அமெரிக்காவில் ஐரோப்பாவில் உள்ளவன்லாம் எப்படி பேசுவான்? அமெரிக்கா தெரியுமா, ஐரோப்பா தெரியுமா? இந்த வருத்தம் தெரிவிக்கிறார் ட்ரம்ப். 17 பேர் செத்திருக்கிறான் பொம் பிளாஸ்ட் ஆகி. எங்க நாட்டில் நடந்து இவ்வளவு காலத்துக்கு பிறகு பெரிய விஷயம் இப்படி நடந்துச்சு. அவன் லூஸ் ட்ரம்ப் அறிக்கை கொடுக்கிறாரு, வந்தவன் லூஸ் ஒத்தன். அது டீட்டெயிலான விஷயம் நீங்க நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி நடக்குதா அமெரிக்காவில்? என்னடா நடக்குது? ஏன் நடக்குது? உம்மாவை பார்க்க நேரம் இல்லையா, பாப்பாவை பார்க்க நேரம் இல்லையா, அதுக்கு மதர்ஸ் டேயா, வேலை முடிச்சு எங்கடா போறீங்கன்னு கேட்டா, முன்னாடி அவன் வேலை என்ன? எவனாவது ஒரு மனுஷனை போடணும், அது ஒரு மாடு முட்டணும், ஒரு சிங்கம் கடிக்கணும், அதை பார்த்து நீங்க சிரிக்கணும். இதுதானே உங்க வேலை. எதையும் மன்னர் செய்வீங்களா? வாழையடி வாழையா, வாழையடி வாழையா, நாங்க மனுஷனா மாறிட்டோம், உலகத்துக்கு படம் பிடிச்சு காட்டுறோம். டிசிப்ளின் எங்கள்கிட்ட பாரு, டீசன்சி எங்கள்கிட்ட பாரு, புத்திசாலித்தன்மை எங்கள்கிட்ட பாரு. என்னடா உங்கள்கிட்ட பார்க்க? ரெஸ்லிங் டிக்கெட் வாங்கிட்டு போய் என்னத்தை பார்க்கறான்டா? ஒத்த மோத்துல குத்துறான். நீ காணி காணி தகராறா, காணி பிரச்சனையா, இவன் சளி எடுத்து கொடுக்கலையா, என்னடா பிரச்சனை? அவன் 2 பேரும் ஏன் சண்டை பிடிக்கிறான்? இவன் மோத்துல குத்தினா உட்கார்ந்தா ஒரு கூட்டத்துக்கு சந்தோஷமா, அவன் இவன் பைத்துல குத்தினா மத்த 10 பேருக்கு சந்தோஷமா. என்னடா இவன் கிரிக்கெட் அடிக்கிறான் பரவாயில்லன்னு ஒரு பேச்சுக்கு வைப்போமே, இவனாவது போல்ல காலால் அடிக்கிறான், இவன் மனுஷனுக்கே அடிக்கிறானே, அதை பார்த்து ரசிக்கிறாய் ஏண்டா என்று கேட்டா தெரியலையா? அதான ரசனை. இவங்க மனிதாபிமானத்தை பத்தி பேச போறாங்க, இவங்க மனித உரிமையை பத்தி பேசுறாங்க. இதுதான் அந்த காலத்துல இருந்துச்சு. டிக்கெட் வாங்கிட்டு போய் ஒரு முஸ்லீம் வாங்குவானா, காட்டோக்கில் சண்டை பிடிக்கிற நேரம் டிக்கெட் வாங்கி உட்கார்ந்து பாப்பானா, சொல்லு செய்வோமா, 2 பேர் பிரிஞ்சிருங்கப்பா, ஏன் சண்டை பிடிக்கணும் சேர்த்து வைக்க மாட்டோம், சண்டையை இல்லாம ஆக்க மாட்டோம். இது அவங்க வேலை. அந்த காலத்து மன்னர்கள் அவங்க செஞ்சதை இன்றைக்கு மோடிஃபை பண்ணி ரெஸ்லின் என்ற பேரை வச்சு அதை வீடியோ பண்ணி ஏன் சண்டை பிடிக்காது, சண்டை பிடிக்கிற 2 பேருக்கும் தெரியாது, எல்லாத்தையும் ஒரு லூசா மாத்தி வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை படம் பிடிச்சு பாருங்க. இன்றைக்கு இந்த பணத்துக்காக வேணுமென்று பல்ல உடைக்கிறான்டா, அடிக்கிறான்டா, அன்றைக்கு எப்படி பண்ணிருப்பான்? அந்த மாதிரி மன்னர்கள் நேர்மையா நடப்பது நினைச்சே பார்க்கல. இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன படிச்சு கொடுத்தாங்க? உங்க புள்ள படிக்கிற புத்தகத்தை எடுங்க, என்ன
நேர்மையின் நியாயத்தையும் பேசணும்டா உங்க புள்ள யாரு வரலாறு படிக்கணும் தெரியுமா? நான் குந்தி ஸ்கூல்ல வரலாறு பாடம் நடத்துறாங்க. என்ன வரலாறு பாடம்? அந்த மன்னர் காஷ்யப மன்னர், இந்த மன்னர் என்று ஸ்ரீலங்கா மன்னரை மட்டும் படிச்சு தந்தா பரவாயில்ல, அங்க அசோகா மன்னரை பத்தி படிச்சு தருவாங்க. இந்தியாவில் மன்னரா இருக்கல் மன்னரை பத்தி படிச்சு தருவாங்க. எக்கச்சக்கமா உட்கார்ந்து படிச்சோம். படிக்கிற டைம்ல புரியல, உலகத்துல நேர்மையா நடந்த மன்னர் யாருடா, நியாயமா நடந்த மன்னர் யாரு? அந்த மன்னர்லயா வெளியே கொண்டு வரணும். ஏன்டா உங்க வரலாறு புத்தகத்தில் வராதா? ஸ்கூல் பிள்ளைகளுக்கு உட்கார வச்சு படிச்சு கொடுக்குறீங்களே, பார்த்தா அசிங்கத்தை படிச்சிருக்கிறோம். வேற வார்த்தையை கொண்டு வந்து அசிங்கத்தை படிச்சு தந்துட்டு ரசூலுல்லாஹ் வரலாறு ஏண்டா வரலண்டா? அவர் காமுகராச்சே, அவர் அந்த மாதிரி பொம்பளை கேஸ் தானே, அவர் அப்படி பரப்புறான், புக்ல வராது. அட அல்லாஹ்வுடைய தூதருக்கு 9 மனைவி ஏக காலத்தில் 11 முடிச்சாங்க. 11 சைன் வச்சு முடிச்சது, சும்மா உடல்ல. நாங்க படிச்ச வரலாறு எப்படி தெரியுமா? ஸ்கூல்ல உட்கார வச்சு அவங்க ஆபாசம் படிச்சு தர மாட்டாங்க, அதுக்கு நல்ல வார்த்தைகள் தேர்ந்தெடுப்பாங்க. சிங்களத்துல படிக்கிறீங்களா, உட்கார வச்சு சொல்லுவாங்க, காஷ்யப மன்னன் தெரியுமா, தாத்துசேன மன்னன் தெரியுமா, எலெக்சண்டர் தெரியுமா, சீசர் தெரியுமா, எல்லாம் தெரியுமே. எப்படி படிச்சு கொடுப்பாங்க? அவர் பக்கத்துல ஒரு பொண்டாட்டி, அதுக்கு என்ன பேர்? அது சாதாரணமா பிரிந்தேன்னுவாங்க சிங்களத்துல. மன்னர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. ரஜித்துமா ரஜிருவா தானே, ஒரு வார்த்தை தேர்ந்தெடுத்து அக்கபிசவ பக்கத்துல மூத்த பொண்டாட்டி, பக்கத்துல மத்ததெல்லாம் வப்பாட்டியா? அப்படிலாம் இல்ல, அந்த புறைய ராஜாவோட உள்ள பொம்பளை. அட எந்த ராஜா கிட்ட இருக்கல, எந்த ராஜாக்கு இல்ல. நீங்க உலகத்துல பெருமானார் 100 1000 மண்டி மாறி மாறி இதானே படிச்சு தந்தீங்க எங்களுக்கு. அதான் நாங்க ஸ்கூல்ல படிச்சோம். இல்லண்டா வரலாறு பொத்தது பிரட்டி காட்டுவோம், இந்த வரி என்று சை வைப்போம். இதை எப்படி படிச்சு தந்தீங்க? அந்த ராஜால வல்லரசை பார்த்தீர்களா? இந்த ராஜா வல்லரசை பார்த்தீங்களா? எந்த ராஜா நேர்மையா நடந்தாரு? ரசூலுல்லாஹ் லெட்டர் எழுதினார்களே, எந்த ராஜா? எம்பயர் ஆஃப் ரோம், ரோம சாம்ராஜ்யம், எம்பயர் ஆஃப் பர்ஷியா, பாரசீக சாம்ராஜ்யம். இன்றைக்கு போய் இணையதளத்தில் விக்கிபீடியால எம்பயர் ஆஃப் ரோம், ரோமத்தை பத்தி படிக்கணுமா இருந்தா, பாரசீகத்தை பத்தி படிக்கணும், இன்றைக்கு படிக்கலாம் உங்களுக்கு. இன்றைக்கு விக்கிபீடியால படிக்கலாம் உங்களுக்கு. ரசூலா பத்தி ஃபுல்லா படிக்க இயலாது உங்களுக்கு. யாருக்கு ரசூல் லெட்டர் எழுதுறாங்க? ஹிர்கல் மன்னர் ஹெர்குலிஸ். ஹெர்குலிஸ் என்றா யாரு? ரசூலுல்லாஹ் காலத்துல ரோமபுரியில வந்த ஃபைனல் மன்னர். ரசூலுல்லாஹ் கடிதம் எழுதுறாங்க 3 பேர். இவருக்கு அதாவது ரோமபுரி, பாரசீகம், சைனா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு லெட்டர் போச்சா? அட போன ஹிர்கலை பத்தி உலகம் படம் எடுக்கணுமா, அவரை பத்தி பேசணுமா, வரலாறு புத்தகத்தில் படிச்சு கொடுக்கணுமா, அதுக்கு வரலாறு பாடம் போடணுமா, எல்லாம் இருக்குது. லெட்டர் எழுதினவர் யார் தெரியுமா? லெட்டர் கிடைச்சவர் மோசமானவர். லெட்டர் எழுதினவர் யார்? இந்த உலகத்தில் அவரை மாதிரி நீதத்தை பார்க்கவே இயலாது. எவ்வளவு நீதம் ஜாபிர் ஓடி வந்து சொல்றாங்க. யார சொல்லலாம்? சிரியா போர்டர் வரைக்கும் போறாங்க வியாபாரத்துக்கு. அவங்க பெர்ஃப்யூம் விற்பாங்க, அந்த காலத்தில் அத்தர் விற்பாங்க, அது அரபிகளோட வேலை. போய் பார்த்துட்டு சொல்றாரு, யார சொல்லலாம், அவ்வளவு பேரும் காலில் விழுவுறாங்க, அவ்வளவு பேரும் விழுவுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை ஒரே ஒரு வாட்டி உங்க காலில், ஒரு வாட்டி சுப்ஹானல்லாஹ், கண்டவன் நின்றவன் பிறண்டவன் எல்லாத்துக்கும் உழுவுறாங்களே, ஒரு வாட்டி என்று கேட்கிறாரு. சரி போனா போட்டு ஒரு வாட்டி தடை பேர் பரவாயில்ல, ஒரு வாட்டி எவனுக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாரு? ஒரு வாட்டி அல்லாஹ்க்கு மட்டும்தான். இவரை கொண்டு வந்து வரலாறு புத்தகத்தில் எழுதி, இவர் ஒரு மன்னரா இருந்தாரு, இவருக்கு பொடிகாடி இல்ல, இவர் காலில் எவனும் உழுவுறதுக்கு கூட அனுமதி கொடுக்கல. சாதாரண பட தளபதி, அட சாதாரண கடை நடத்துறவன் பொஸ் காலில் விழுந்து தான் வக்கர் போறான். அட அவன் காலில் பொஸ் காலில் விழுந்துட்டு போயிட்டு வாரன்னு போறானே. இப்படி எல்லாம் காலில் கூட விழ அனுமதி கொடுக்காத ஒரு மன்னர் நேர்மையானவரா? அவரை எடுத்து ஒரு வரி எங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படிச்சு கொடுத்தாங்களா? நீங்க ஒரு பல்கலைக்கழகம் காட்டுங்க. அவர் என்ன சொன்னாங்க தெரியுமா? புக்ல வராது, வெளியில கொசிப். அவரை பத்தி கட்டுக்கதை. காமுகர் தெரியுமா? பொம்பளை தான் அவருக்கு வேணும். அவர் அப்படிதான். பாவிகளா, நேர்மையும் நியாயமும் ஒழுக்கமும் அடக்கமும் எல்லாம் உள்ளவர். இப்ப கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எதுக்கு அவர் பயந்தாரு? மறுமையில் எல்லாம் கேட்பானே, ஒரு தடவை விழுந்தா விழுந்துட்டு போட்டுமேன்னு கேட்கல. அப்ப அல்லாஹ்வுடைய இமாமுன் ஆதில், அல்லாஹ் யாரை கூப்பிடுறான் தெரியுமா? நேர்மை. அது லேச முடியாது. ஒரு தலைமை புட்டத்தில் உட்கார்ந்தாரு வைங்க, ஒரு பொஸ், அவர் சேர்ல ஊழியம் உட்கார்ந்த தாங்குவாரா? ஊழியம் உட்கார்ந்தா தாங்குவாரா? தப்பாது, தப்பா?
தேவைக்கு உட்கார்ந்துறான். தப்பா? தப்பு இல்ல. இஸ்லாத்துல அடிப்புல தப்பு இல்ல. தௌஹீத்வாதி பொஸ்ஸே தாங்க மாட்டார். ஏன் ரூம்ல நீ வந்து ஏன் சேர்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேசலாம், ஆனால் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த இயலாது. அவ்வளவு கஷ்டம். நேர்மையும் நியாயமும் கொண்டு வருவது அவ்வளவு கஷ்டம். பத்ர்ல ரமலானுடைய 17வது இரவு கடந்த அடுத்த நாள் காலை எல்லோரும் நிற்கிறாங்க. 300 1000 அல்லாஹ்வுடைய தூதர் அம்பை எடுத்து வரிசையை சரிப்படுத்துறாங்க. ஷவாத் பின் கஸியா ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் கையில் அம்பு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க? மௌத்தார நேரமும் ஷஹீதாக்கப்பட்டாலும் ஒழுங்க எல்லாம் வரிசை, ஒழுங்க உட்காரப்பா, ஒழுங்க நில்லு. ரசூலுல்லாஹ் செஞ்சுட்டு வராங்க. அம்பை எடுத்து லேச ஷவாதுல அவனுக்கு வயிற்றுக்கு லேச குத்துறாங்க. ஷவாது பின்னுக்கு வேணுமென்னே முன்னுக்கு வந்திருக்கிறாரு. வரிசையில் எல்லாரும் ஒரு வரிசையில் நிற்கிற நேரத்தில் ஒரு ஆள் முன்னுக்கு வரணும்னு விளங்காதான். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? கையில் உள்ள அம்பால குத்தலாம் இல்லை, தட்டி ஷவாது பின்னுக்கு அப்படின்றாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு? யார சொல்லலாம், என்ன நோய் வச்சுட்டீங்க, எனக்கு உங்கள்கிட்ட பழித்து இருக்கணும், யார சொல்லலாம், எங்க குத்துறீங்களோ அந்த மாதிரி நான் குத்தணும். சாதாரண பொஸ் பேனா கையில் பட்டுச்சு, ஒரு ஊழியன், நான் ஜனாதிபதிலாம் பேசல, ஊழியன் பேனா குத்துப்பட்டு, பொஸ் எனக்கு குத்திட்டீங்க, மறுமையில் பிடிப்போம் உங்களை தெரியுமா, இப்போ நான் குத்தணும் உங்களை, தாங்க வாரா வெளியே போடா, குத்த வர்றியன்னு கேட்க மாட்டாங்க. அட ஒரு சில்லறை கடைக்கு பொஸ் அவரு கீழே ஒரு ஆள் தான் இருக்கிறான், 1000 பேருக்கெல்லாம் பொஸ் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை எப்படி பயந்தாங்க தெரியுமா? இதுதான் மறுமை வாழ்க்கை, இதுதான் நம்ம குடும்பத்துக்கு வரணுன்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் கையில் அம்பையும் கொடுத்து ரோம பேரரசில் என்னெல்லாம் வாழ்றான் இவர் எப்படி வாழ்ந்தாரு? கையில கொடுத்து கீழே ஒரு வேட்டி மேலால ஒரு டவல் கொடுத்திருந்தாங்க. பத்ர் கடத்துல தெளிவா ஹதீஸ்ல வருது. அப்படியே துறக்கிறாங்க. எங்க குத்தினோ அங்க குத்திரு, அங்க பழிய முடிச்சிருவோம், மறுமையில வேணாம், அல்லாஹ் சன்னிதானத்தில் வேணாம். கையில கொடுத்தா அப்படிப்பட்ட தோழர்கள் அவங்க அம்பை எடுத்துட்டு அப்படியே வயிறு மோந்து கொள்றாங்க. ரசூல் அவரை பிடிச்சி, என்னப்பா ஏன்பா? யார சொல்லலாம், இது என்ன நேரம்னு நான் உங்களுக்கு சொல்லணுமா? அவர் என்ன சொல்ல வராரு? 300 இங்க 1000 அங்க, ஜனாசா தான் தெரியும், மரணம் தெரிகிறதுன்னு சொல்றாரு. சொல்லாம சொல்றாரு 300 இங்க 1000 அங்க, உசுறு போகுது. ஆனா இது என்ன நேரம்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, யார சொல்லலாம், கடைசியாக என் மேனையும் உங்கள் மேனையும் முத்தம் கொடுக்கட்டுமே, யார சொல்லலாம். டிரெக்டா நின்று முத்தம் கொடுக்கணும் ரசூலுல்லாஹ் கொடுக்க மாட்டாங்க. பிளான் பண்ணி முன்னாடி வந்து ரசூலுல்லாஹ் மென்டாலிட்டி புரிஞ்சு இவர் குத்துறேன்னு நான் கையில் எடுத்தா குத்து சருவாரு. அவர் அப்படி பிடிச்சி ரசூலுல்லாஹ் துஆ கேட்கறாங்க, யா அல்லாஹ் அந்த ஷவாத் பின் கஷியாவுக்கு ரசூலுல்லாஹ் துஆ கேட்கறாங்க. இந்த மாதிரி வரலாறு உலகம் எங்கேயுமே நீங்க பார்க்க மாட்டீங்க, இந்த மாதிரி மனிதர்கள் நீங்க பார்க்க மாட்டீங்க. பேசலாம், 1000 தடவைகள் புத்தகங்கள் எழுதலாம், மறுமை என்ற ஒரு நம்பிக்கை ஒழுங்க வராட்டி என் நிலைமை என்ன ஆகும் என்ற சிந்தனை வராட்டி எந்த மனுஷனும் நடக்க இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அதுதான் மறுமைக்கான வாழ்க்கை. அப்ப நேர்மையான ஒரு தலைவருடைய பண்பை அந்த மக்கள் புரிந்திருக்கிறாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ் எப்படி எடுப்பானான்னு தெரியுமா? ஜோர்ஜ் புஷ் வா, நீ வா, நீ பில் கிளின்டன் நீ யாருப்பா, ட்ரம்ப் நீ யாரு, வந்து உட்காரு, அப்படி அல்லாஹ் சொல்லுவான். ஆட்சியையும் கொடுத்து அதிகாரத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து உன்னால் நேர்மையா நடக்க முடியுமா? முடியுமா? இருந்தா எனக்காக மட்டும்தான் முடியும், அது வேணா இது வேணா 4 இடத்துல அல்லாஹ் பார்க்கிறானே. அப்படி நடந்தாங்க. உலகம் ஆச்சரியமா பார்த்துச்சு. உமர் பின் கத்தாப், அபூபக்கர் சித்திக், உஸ்மான் பின் அஃபான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எவ்வளவு ஆச்சரியமா பார்த்துச்சு தெரியுமா? உமர் பின் கத்தாபுடைய, அதாவது ஆட்சி தலைவர், அவர் மௌத்தாகிற நேரம் 86,000 கடன், என்னன்னு வரல, தீனார் திர்ஹம்னு வரல, 86,000 கடன். 12 வருஷமா அவர் ஆட்சி செஞ்ச 10 வருஷமா என்ன எடுக்கல, ஒன்னும் தொடல. ஹலால் அவருக்கு வேணாம், அல்லாஹ்வுக்காக ஒன்று கொடுத்து அவர் டைம்ல என்ன பிடிச்சாங்க தெரியுமா? ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் அமெரிக்காவை பிடிச்ச இப்ப எப்படி இருக்கும், எவ்வளவு சொத்து, அவர் எதை பிடிச்சார் தெரியுமா? பாரசீகத்தை பிடிச்சார். எம்பயர் ஆஃப் பர்ஷியானை படிச்சு பாருங்க, என்ன சொத்துன்னு படிச்சு பாருங்க. அவ்வளவுத்தையும் பிடிச்சி எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதைகளே, அவர் ஒண்ணு எடுக்கல. மறுமை எப்படி இருந்திருப்பார், சுப்ஹானல்லாஹ். அவ்வளவுதான். மகனை கூப்பிட்டு சொல்றாரு, யா அப்துல்லா, அப்துல்லா கூப்பிட்டு சொல்றாரு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா அப்துல்லா. கடைசி குத்தி 3 நாள் வீட்டில் நிற்கிறாங்க. கூப்பிட்டு சொல்றாரு, எவ்வளவு கடன்னு கேட்கிறார். அவர் தலையில என்ன ஓடுது, எவ்வளவு கடன்? 86,000.
எல்லாத்தையும் கொடுத்துருங்க, எங்கள்கிட்ட உள்ள எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதால முடிச்சிடலாம்னா முடிச்சிருங்க அப்துல்லா. இல்லைண்டா குறைஷிகள்கிட்ட போங்க, வாப்பா இவ்வளோ கடன் தரலாமான்னு கேட்டுட்டு நீங்க அந்த கடனை அடையுங்க. அதுக்கு மேல அதே பின் காபு என் குலம் இருக்குது குறைஷிகள்ல என் கோத்துறோம், அவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்க தந்து அடைச்சுன்னு அடைச்சுன்னு அதை மேல யார்கிட்டையும் போகாதீங்க, எவன்கிட்டையும் போகாதீங்க. ஏன் தெரியுமா? உமர் பின் கத்தாப் இஸ்லாத்தை வைத்து கடன் வாங்கினார்னு வரக்கூடாது. அவர் அன்சாரிகள் கொடுப்பதுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, முஹாஜிர்கள் கொடுப்பதுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நான் எதுல பிறந்த குறைஷிலையா, நான் எந்த கோத்திரத்தில் பிறந்த என் ஃபேமிலி அங்கேயா, இஸ்லாத்தின் பேரால சம்பாதிக்க மாட்டேன். என் குடும்பம் அவங்கள்ட்ட நீ கொடுத்துரு, எடுத்துட்டு நீங்க அடைச்சிருங்க வாப்பா கடனை என்று சொன்னாரே. சுபஹானல்லாஹ், இந்த நீதத்தை உலகத்தில் யாராவது பார்ப்பாங்களா? சரிப்பா பெருமானாரை தான் போடல, குறைஞ்சபட்சம் உமர் பின் கத்தாபியாவது போடலாம் தானே. வரலாறு படிக்கண்டி, வரலாறு போட்டாங்களா? இதுதான் துரோகம் செய்யற உலகம். உங்க மகன் எழும்பணும், உங்க சந்ததி எழும்பணும், சத்தியமான வரலாறோடு மறுமையை நோக்கி பயணிக்கணும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால சொல்றேன், இந்த மாதிரி நேர்மையா நடப்பது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம். அப்ப மறுமை நாள்ல நீதமான அரசனுக்கு கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன, அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுக்கலாம் பாருங்க. எல்லாரும் வாங்கப்பா நிழலுக்கு தொழுந்தாள்களா, அப்படி கூப்பிடலாம். ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லா, இளமையில இளைஞன், அல்லாஹ்வுடைய பாரதையில இபாதத்து செஞ்ச இளைஞன். ஏன்பா வயசாளி கூப்பிடல? அப்படி என்ன அதுல அர்த்தம் என்ன தெரியுமா? இளமை கழிச்சிருப்பானே, எவ்வளவுலாம் ஆசை வரும், அவன் அந்த கட்டண்டுவான் இந்த கட்டண்டுவான். தாடியை வளர்க்குறேன்னு சொல்லுவாங்க, அவுலியா குஞ்சி பார்த்தீங்களா பள்ளிவாசல், அட படத்தை பார்த்துட்டு போவேன், படம் பார்க்க மாட்டான பெரிய அவுலியா குஞ்சி இப்படிலாம் ஏசுவார்களா? அந்த நேரத்தில் ஒருவன் அல்லாஹ் வேணும் என்பதுக்கு எல்லாத்துக்கும் உதறி தள்ளுவான் பாருங்க. ஷாபுன், அந்த இளைஞன் அல்லாஹ் கூப்பிடுவான் அந்த கூட்டத்தை, இங்க வா. அந்த நேரம் உலகத்துல அவன் பொம்பளை வேண்டாம், அவன் படம் வேண்டாம், அவன் கூத்தண்டா, அவன் கும்மாலண்டா. நீ இரவுல எழும்பி எனக்காக தலையை வச்சியா, கண்ணீர் வடிச்சு பேசுறியா, நீ ஏன் வெயில காயிற, இங்க வந்துரு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சன்னிதானத்தில் நின்று தீர்ப்பு கொடுப்பானே, பக்கத்தில் எடுத்துருவான், வா. நீ காயக்கூடாது. நீ யாரு தெரியுமா? உன் இளமையில எல்லாரும் உன்னை துப்புவார்கள். இளமையாட நீ கழிக்கிற எல்லாத்தையும் இதுல தான் செய்யணும். துட்டிக்கிற வயசாச்சு, துட்டிக்கிற வயசுல எது கஷ்டமோ அவங்களுக்கு தான் மறுமையில வெற்றி. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்ல வராங்க? கூப்பிட்டு தொழுகையாளி வாங்க, நோம்பு பிடிச்சவங்க அப்படி கூப்பிட மாட்டேன். நல்லா என்னுடைய அன்பை பெற்றவர்கள் யார்? இதுதான் தீர்ப்பிலே பெரிய தீர்ப்பு. என்ன தீர்ப்பு? பக்கத்தில் வச்சு தீர்ப்பு கொடுக்கிறது இருக்கு பாருங்க. மேடையில கூப்பிட்டு வச்சு இங்க நில்லு என்றாலே முடிஞ்சு போச்சு, வெத்தி என்ற அர்த்தம். அல்லாஹ் பக்கத்துல இருந்தா எப்படி இருக்கும்? எல்லாரும் பார்ப்பாங்க உலகத்துல, அவங்களாம் நிப்பாங்கண்டா எப்படி இருக்கு அந்தஸ்து. சுப்ஹானல்லாஹ். உங்க மகன் அந்த இடத்துக்கு கொண்டு வர தயாராகிறீங்களா? உங்க மனைவி அந்த இடம் இருப்பாங்களா? அந்த இடத்துக்கு உங்க குடும்பத்தை கொண்டு வர்றீங்களா? அந்த இடத்துக்கு அவங்களை அனுப்புறேன் எப்படி? அந்த இளமையில என்ன செய்யணும் தெரியுமா? ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதத்தில் இபாதத்துல கழிக்கக்கூடிய இளமை பருவம். முதுமையானா ஆட்டோமேட்டிக்கலி போறோமேன்னு விளங்கிடும். அந்த நோய் வரும், இடுப்பு பிடிக்கும், அந்த டைம்ல சுப்ஹானல்லாஹ் ஆட்டோமேட்டிக்கா வரும். நான் தப்புன்னு சொல்லல, அதுக்கெல்லாம் நன்மை இருக்குது, இல்லைன்னு சொல்லல. அல்லாஹ்க்கு தெரிவு செய்யறவர் எப்படி தெரியுமா? ஓடுற நேரம், ஆடுற நேரம், ஆசை பொங்குற நேரம், அநியாயம் செய்யறதுக்கு தைரியம் வர்ற நேரம், எவன் கேட்ட என்னடான்னு கேட்கிற நேரம், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருத்தன் போவானே அவனை தான் அல்லாஹ் கூப்பிடுவான். நீ காயாதப்பா, நீ என் நேசம் வந்துரு. அல்லாஹ்வுடைய நேசம் பெற்ற அடியான். ரசூலுல்லாஹ் அடுத்தது சொல்றாங்க, எப்படி தேர்ந்தெடுக்கிறான் அல்லாஹ் பாருங்க. எப்படி ஸ்பெஷலா மறுமையுடைய சன்னிதானம், பயங்கரமான சன்னிதானத்துல இந்த ஒளியால செய்யப்படுற மேடை அல்லாஹ் கூப்பிடுவான 7 கூட்டத்தினர். அதுல எந்த கூட்டத்துல நாங்க, எந்த கூட்டத்துல நீங்க? நான் சொல்ற டைம்லயே இளமை எப்படி கழிச்சோம்? கரெக்டா கழிச்சோமா? அழுதமா? அல்லாஹ்வை நினைச்சோமா? அப்படி ஒரு குட்டி போச்சு, பாரன் பாண்டுவான், வேணாம் வேணாம் வேணாம், பார்வையை தாழ்த்து கொள்வோம் என்று சொன்னோமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமா அரவணைப்பான். உங்க பிள்ளை அப்படி வளர்க்குறீங்களா? அந்த மாதிரி வளர்க்கறதுக்கு முயற்சி எடுத்தீர்களா? அதுக்கு அறிவுரை கேட்டீர்களா? மனிதனுடைய நிலைமையை பாருங்க. அடுத்தது அல்லாஹ் யாரை கூப்பிடுவான் தெரியுமா? ஒவ்வொன்னா கூப்பிடுவான். ஒரு மனுஷன் வரஜுலுன், அவர் எப்படி இருப்பாராம்? அவரு இருக்கிற நேரம் ஒரு பொம்புல, எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க, எப்படி தேர்ந்தெடுக்கிறான் பாருங்க. திம்ராதி, ஒரு பொம்புல கூப்பிடுவான், ஜாத்து மன்சிபின்,
வச்சுமா என்ன பெரிய குளம், பெரிய குளத்துல உள்ள ஒரு பொம்பளை சாதாரணமா ரோட்டுல திரிஞ்சிட்டு இருப்பாளே, பாப்பா என்று கூப்பிட்டா அது இல்லை, பெரிய குளம், அந்த மாதிரி பசுந்து, அந்த மாதிரி அழகான ஒரு பொம்பளை, பெரிய குளத்துல உள்ள பொம்பளை, பெரிய கோத்திரம், பெரிய ஃபேமிலி, அந்த ஒரு பொம்பளை வரீங்களா என்னோட வாழலான்னு கூப்பிட்டா மனுஷன் என்ன செய்வான்? பொதுவா என்ன ஆகும் ஒரு மனுஷனுக்கு? அவனுடைய இந்த மாதிரி ஒரு சிக்னல் கிடைச்சிட்டுண்டா, ஒரு சாதாரண ரோட்ல திரியிறவங்க சிக்னல் கொடுத்த துப்பிட்டு போவான். என்னப்பா இது என்னப்பா இது? மனுஷனுக்கு பெரிய ஃபேமிலி, நல்ல குடும்பம், அந்த மாதிரி அழகண்டா 4 தடவை யோசிப்பான். அல்ல எப்படி கூப்பிடுறான் பாருங்க. வாழ்க்கையில் அப்படி ஒரு சோதனையை கொடுத்து, அந்த மாதிரி ஒரு இக்கட்டை கொடுத்து அல்ல சோதிப்பானா. அந்த மாதிரி பொம்பளை கூப்பிடுவான். கூப்பிடுற நேரம் இவன் ஆசை பொங்கும். பொங்காமல் இருக்காது, நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் இதை சொன்னாங்க? வெக்கப்பட சொன்னாங்களா? சொல்லாம இருக்க சொன்னாங்களா? எதுக்கு சொன்னாங்க? அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு இத்தக்கில் அல்லாஹ் பயந்துக்கோங்கம்மா, ரப்பு பார்க்கிறான் அப்படி என்று ஒருத்தன் ஒதுங்கி இருப்பான். நல்லா கூப்பிட, மறுமையில் இங்க வா, நீ ஏன் வெயில காயிற, இங்க வந்துரு, நீ யாரு தெரியுமா? அந்த மாதிரி ஆசை முத்திட்டு வர்ற நேரம் என்னுடைய பேரை சொன்னியே அல்லாண்டியே, நீ எப்படிப்பா மறுமையில வெயில காய்வ, வந்து நில்லு. 50 பேரும் பார்க்கணும், வந்து நிப்பாருங்களா? சுப்ஹானல்லாஹ். அந்த கூட்டத்தில் போவீங்களா? அந்த மாதிரி சோதனை அல்லாஹ் உண்டை சோதனையாக அனுப்பினான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். என்னாச்சு? வலக்கத அஹ்மத் பிஹா வ அஹ்ம பிஹா லவ்லா அர்ரஹா புர்ஹான் ரப்பி. அல்லாஹ் சொல்றான், அவள் என்ன பண்ணா? அவர் பக்கம் சாஞ்சான். இவர் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்காட்டி இவரும் சாஞ்சிருவாரு. அதான் மனுஷன். பேசுறனா கேட்கிற நீங்கள் மனிதன் தான், மலக்கு இல்ல. என்னத்தை படிச்சு எல்லாத்தையும் முடிச்சாலும் உணர்வே வரலண்டா, அப்ப ஆம்பளை இல்லைன்னு அர்த்தம், பொம்பளை இல்லைன்னு அர்த்தம். அது வரத்தான் செய்யும், வராமலாம் இருக்காது. உலகத்துக்கு தெரியத்தானே பெரிய பெரிய சாமியார்னு சொல்லி இப்ப இந்தியாவில் சாமியார் கூத்து தான் எக்கச்சக்கமா நடக்குது. இலங்கையில் அதான் ஒருத்தனுக்கு சிறுநீர் வருகுது, அடக்கிட்டு இருக்க சொல்றோம். எவ்வளவு நேரம் நடக்குமா? அரை மணி தியாலம், சரி 1 மணி தியாலம், ஒரு 10 மணி தியாலம், அதுக்கு மேல அடக்குவானா? அது பாட்டுக்கு போயிரும், நீ டாய்லெட் கொடுக்காட்டி. அதெல்லாம் அடக்க இயலாது. டெஸ்டோஸ்டெரோன் ஹோமோன் ஆம்பளைக்கு சுரக்கும், பொம்பளைக்கு ஈஸ்ட்ரோஜன் சுரக்கும். எவ்வளவு அடக்குவான்? எவ்வளவு காலம் அடக்குவான்? அடக்கவே இல்லை. துறவரம் தான் வாழ்க்கைண்டா, அது வேற மாதிரி கும்பிடுறவங்களை தடாவி விட்டுருவாங்க. விளங்குதா? சப்ஜெக்ட் வேறையா போயிரும். மனிதன் என்றால் அது எவனா இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க. அது புரிஞ்சுக்கோங்க. உங்க புள்ளையும் அப்படிதான், எல்லாரும் அப்படிதான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு இறங்கிச்சோ, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி யாரு பார்க்கிறாங்களோ, ஆசை முத்திட்டு வர்ற நேரம் ரப்பு எனக்கு முக்கியம் ஒதுங்குவானே, மறுமையில் அவன் அப்படி அவ்வளவு பெரிய கூட்டத்தில் நீங்க பாபா நீ யார் தெரியுமா? பொம்பளை வர நேரம் ஒன்னியே ரப்பியே உனக்கு எவ்வளவு ஆசை இருந்திருக்கு வா அப்படின்னு கூப்பிடுவானே, அந்த நிலைமைக்கு உங்க புள்ள வந்துருமா? அந்த நிலைமையில நீங்க நிப்பீங்களா? அல்லாஹ் அடுத்து சொல்றான், என்ன தஹாபா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரக அலைஹி. 2 பேர் என்ன பண்ணுவாங்களாம்? ஒன்று சேருவாங்களாம். அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்த உடனே 2 பேரும் அல்லாஹ்வுக்காண்டி பிரிய வேண்டி வருமா? யார சொல்ல வராங்களா? கணவன் மனைவி கல்யாணம் முடிச்சிட்டாங்களா? மார்க்கத்துக்கு கல்யாணம் முடிப்பாங்க. மாப்பிள்ளை சொல்லுவார், ஜிஹாதுக்கு போறோமா, ரசூலா கூப்பிடுறாங்க, போயிட்டு வாங்க, அல்லாஹ் போதுமானவன், நீங்க போங்க, நான் புள்ள குட்டியை பார்க்கிறேன் என்று சொல்லுவாங்களே. அல்லாஹ் கூப்பிடுவான், நீங்க வா. டேய், எவ்வளவு பாசம், எவ்வளவு இறக்கம் உன் மனசுல எப்படியெல்லாம் இருந்துச்சு. நான் என் ஞாபகம் வந்த உடனேயே எல்லாத்தையும் விட்டு போட்டு போட்டீங்கப்பா. அல்லாஹ் வந்தியே, நீ வாப்பா, நீ எதுக்கு காய்கிறேன்? இந்த மாதிரி இந்த ஹதீஸை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 7 கூட்டத்தையும் பாருங்க. சும்மாவெல்லாம் அல்லாஹ் கூப்பிட மாட்டா. வாழ்க்கையில ஸ்பெஷாலிட்டி, அந்த ஸ்பெஷாலிட்டிக்கு தான் அந்த கௌரவம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருக்குர்ஆன் நீங்க பிரட்டி பார்த்தா புரியும். ரசூல் பாலைவனத்தில் என்ன நினைப்பாங்க, மக்கள் என்ன நினைப்பாங்க நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, அவங்க மனைவி இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க. குர்ஆன்ல என்ன பேர் வரணும்னு நினைப்பாங்க? ஃபாத்திமா பேர் வரணுமே, ஈரக்குலையாச்ச ரசூலான ஆயிஷா பேர் வரணுமே நினைப்பாங்க. குர்ஆன் யாரு பேரை சொல்லுது? இந்த உலகத்துல லரபல்லாஹு மஸலுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட அத்தனை பேருக்கு முன்னுதாரணம் யார்? யார் முன்னுதாரணம்? இம்ராத் ஃபிரௌன், ஃபிரௌன் பொண்டாட்டி. பாலைவனத்தில் எவ்வளவு கோவம் வந்திருக்கு அவங்களுக்கு. அரபிகள் எங்களை மாதிரி எல்லாம் இல்லை,
ஷஹாபாக்களை சொல்லல, அரபிகள். அவர்கள் வந்து அப்படி குலப்பெருமை பிடிச்சவங்க. அரபியண்டா அப்படி, மற்றவன் அஜமி, அவன் ஊமை பேச தெரியாத ஆட்கள். அரபியண்டா அப்படி நிற்பாங்க. ஒரு வாட்டியாவது ஒரு பேர் வரும்னு நினைப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மனைவிக்கு சொல்றாங்க, பிள்ளைக்கு சொல்றாங்க, யார் முன்னுதாரணம் தெரியுமாமா? ஃபிரௌன் இருந்தானே அவன் பொண்டாட்டி தான். ஏன் பொண்டாட்டி முன்னுதாரணம்? அந்த அம்மா ஒரு துவா கேட்டாங்க, இது காலத்து ரப்பி பிள்ளை இந்த பைத்தன் பிடிச்சா, யா அல்லாஹ் சொர்க்கத்துல உனக்கிட்ட ஒரு வீடு தந்துறியாலாம். நாங்க யோசிப்பாங்க, சிம்பிளா போச்சு, துவாவை கேட்டா அல்ல நேசிச்சிருவானோ, யா அல்லாஹ் உன்கிட்ட சொர்க்கத்துல வீடு தந்துறேன்னு கேட்டா சரியா? அவங்க செஞ்ச தியாகம் அல்ல எதை எடுக்கிறான் பாருங்க. இந்த உலகத்துல என்ன தியாகம் பண்ண இன்றைக்கு எழுதுங்க போங்க. மறுமை நாள்ல அல்லாஹ் வந்து யாரை கௌரவிப்பான் தெரியுமா? தியாகம் ஒன்று வாழ்க்கையில வரணும். அவ என்ன பண்ணா? மூசா நபி சொல்ற நேரம், நான் வளர்த்த பிள்ளையாச்சே, என் வீட்டுல வளர்ந்தானே, என் மடியில வளர்ந்தாரு, எனக்கு மூசாவை தெரியாதா? நான் மூசா சொல்றது உண்மைதான், என் மாப்பிள்ளை புறம் போய் சொல்றான், இதை வெளியே சொன்ன முடிஞ்சு போச்சு கதை. அந்த அம்மா என்ன செய்யறான்? முடிவெடுக்கிறா. களத்துல உள்ளத, காதல உள்ளத, கையில உள்ளத எல்லாத்தையும் கலட்டுறா. புறம் பொண்டாட்டியண்டா, பாராக்கள்கிட்ட பொண்டாட்டியண்டா, பெரோ பொண்டாட்டியண்டா எப்படி இருந்தா தெரியுமா? தூக்கிட்டு போகணுமா, துப்புறத்துக்கு படிக்க கொண்டு வரணுமா, அப்படிப்பட்ட வாழ்க்கை. அந்த பொம்பளை என்ன முடிவெடுத்தா தெரியுமா? அல்மாரி உடுப்பு வச்சிருப்பாங்க. அவங்க கக்கலண்டா பக்கத்துல 4 பேர் வந்துருவாங்க. குளிக்க கூட்டி போறதுக்கு அவ்வளவு பேர் வருவாங்க. அவ்வளவு சொகுசான வாழ்க்கை. இன்றைக்கும் வரலாறு பிரட்டி பார்த்த எகிப்துல பாராக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா, தங்க சிலைகளை காட்டுறான், தங்க கரண்டியை காட்டுறான், அவ்வளவு அப்படி பெருசா வாழ்ந்திருக்கிறாங்க. அவர்கள் ஒரு பொண்டாட்டின்னு எப்படி இருக்கும்? அந்த அம்மா என்ன முடிவெடுத்த? எல்லாத்தையும் கலட்டிட்டு பிச்சைக்காரியா ரோட்ல இறங்கினா. பிச்சைக்காரி அடுத்த சாப்பிடறதுக்கு வழி இல்லை. மாப்பிள்ளை பொய் என்று சொன்னா மாப்பிள்ளை தள்ளிடுவான். தள்ளுறது மட்டும் இல்ல, ராணி என்ற பேர் இல்லாம போயிரும். எடுத்து குத்துவான், 4 பேர் முன்னாடி குத்துவான், எல்லாத்தையும் அநியாயம் பண்ணுவான், சாவடிச்சு போட்டுருவான். உடுக்கிறதுக்கு உடுப்பு வராது, துப்புறதுக்கு படிக்க வராது, தூக்கிட்டு போறதுக்கு ஆள் வராது. அவ ஒரு முடிவு எடுத்தான், எனக்கு அல்லாஹ் வேணாம், இந்த உலகம் வேணாம், ஃபிரௌன் அரண்மனை வேணாம். எடுத்து போட்டு அல்லாஹ்ட்ட கேட்டா, இஸ் காலத் ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில்ஜன்ன, யா அல்லாஹ் சொர்க்கத்துல சும்மா வீடு வேணாம், உனக்கிட்ட வீடு வேணும். சொர்க்கத்துல உனக்கு அருகாமையில் வீடு வேணும் யா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிடிச்சு போச்சு தெரியுமா? அவ்வளவு நபியுடைய மனைவி இருக்க, அவ்வளவு தியாகிகள் இருக்க, ஒரு பேர் குர்ஆன்ல நீங்க காட்ட மாட்டீங்க. பாத்திமான்னு காட்ட மாட்டீங்க, ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா காட்ட மாட்டீங்க. குர்ஆன் பொண்டாட்டி பேரை சொல்லி எனக்கு பிடிச்சு போச்சு தெரியுமா? அவ்வளோத்தையும் விட்டாளே. மாப்பிள்ளை குத்துவான், அவ்வளவு ரவுடி அவன். ஃபிரௌன் மாப்பிள்ளை எல்லாருக்கும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ரவுடிக்கு முன்னாடி நினைச்சதை சாதிப்பான். ஆனா கொஞ்சம் நெஞ்சமாவது இறக்க வச்ச இந்த பொம்பளை மேலதான். இவதான் சொன்னா வந்த அந்த பெட்டியை பார்த்து, இந்த புள்ளைய நாங்க வளர்ப்பமாண்டு. ஊர்ல உள்ள எல்லா ஆம்பளையும் கொண்டவன் இவன் பேச்சுக்கு மட்டும் தலையாட்டினான். பரவாயில்ல நீ சொல்றியா, பரவாயில்ல வளர்த்துருவோம், அவ்வளவு இறக்கும். அந்த பொம்பளை தான் களமிறங்குறா. எனக்கு மூசா சொல்ற ரப்பு தான் உண்மைன்னு தெரியுது, அவர் சொன்னது உண்மை. மூசா பேசுறாரு, என் வீட்டுல வளர்ந்த புள்ள, அவர் பொய் சொல்லவில்லை. என் மாப்பிள்ளையோட இருந்த என் மர்ம நிலைமை முடிஞ்சு, இறைவா எல்லாத்தையும் கழட்டிட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். நேத்து ராணி, இன்றைக்கு பிச்சைக்காரி, உனக்காக அதோட வனஜினிமில் ஃபிரௌன், யா அல்லாஹ் ஃபிரௌன் எனக்கு பாதுகாத்து தந்துரு, யா அல்லாஹ் இந்த அநியாயம் பண்ணுவான் அவன்கிட்ட பாதுகாத்து தந்துரு கேட்கிறாங்களே. மறுமைக்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகம் இது. இப்ப நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க செய்த தியாகம் என்ன? உங்க மனைவி செய்த தியாகம் என்ன? உங்க பிள்ளை செய்த தியாகம் என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தது எக்கச்சக்கமான பக்கங்கள் பரட்டப்பட்டாச்சு உலகத்தில். அவர்கள் எல்லாம் மண்ணுக்கடியில் போயிட்டாங்க. அடுத்த பக்கம் எங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பக்கம். இதுக்கு அடுத்தபடியாக நானும் நீங்கள் போகணும்டா என்ன பெருசாக தியாகம் செஞ்சிட்டோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்து அவனுடைய சன்னிதானத்தில் நிழல் தருவதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மலக்குமார்கள் எல்லாம் அனுபவித்து நிற்பார்களே. யாராலும் பேச முடியாத நேரம் ரசூலுல்லாஹ் முன்னாடி நிற்பார்கள். எல்லோரும் இருக்கிற அந்த சன்னிதானத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அன்பாக ஒரு சிலர்களை கூப்பிடுவானா. எந்த அளவுக்குண்டா, அல்லாஹ்வுடைய தூதர் விவரமாக பேசினார்கள். மலக்குமார்களுடைய ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் சில பேரை கொடுப்பானாம். அவர்கள் மெல்ல மெல்ல விசாரிக்க ஆரம்பிப்பாங்களாம். அந்த விசாரணை எப்படி என்றா, நோண்டி விசாரிக்கிற மாதிரி சின்ன சின்ன மெட்டர்கள் எல்லாம் கேட்பாங்களாம். பயந்து போய் கதி கலங்கி அந்த அடியான் பதில் கொடுப்பானா, இதெல்லாம் கொஸ்டனுக்கு வருமெண்டே நினைக்கலையே,
இவ்வளவு சின்ன சின்ன மெட்டரெல்லாம் கேட்கப்படுகிறது அப்படின்னு அந்த அடியான் பயப்படுற நேரம் திடீரென்று அல்லாஹ் அந்த அடியார்களை அனுப்ப சொல்லுவானா, அவர்களை அனுப்புங்கள் என்று. அந்த நேரத்தில் அந்த அடியான் அப்படியே போய் பிரமிச்சு நிற்பானாம். என்ன சின்ன சின்ன பாவங்கள் மலக்குமார்கள் எல்லாம் கேட்பானா, விசாரித்து விட்டீர்களா? யாரப் நாங்கள் விசாரித்து விட்டோம் யா அல்லாஹ். இதுவரைக்கும் விசாரிக்கிறது சின்ன சின்ன பாவங்கள் எக்கச்சக்கமா. அடியான் பயந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவானாம், இதெல்லாம் பாவம். அடியான் அப்படியே பிரமிச்சு பார்த்து கொண்டிருக்கிற நேரம், இந்த பாவங்களை எல்லாம் நான் நன்மையாக மாத்திட்டேன் வானாம். அந்த அடியானை பார்த்து, இந்த பாவங்களை எல்லாம் நீ நல்லவன், நான் நன்மையாக மாத்திட்டேன். அவன் திடீரென்று அந்த அடியான் சொல்லுவானாம், யா அல்லாஹ் இவ்வளவு நேரமா சின்ன சின்னதா கேட்டாங்க, பெருசு பெருசாலாம் பாவம் செஞ்சுக்கிறேன் யா அல்லாஹ், சின்னதே நன்மையா மாத்தினால் பெருசு எவ்வளவு செஞ்சிருக்கிறேன் யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். அந்த அடியான் அல்லாஹ்வுடைய முன்னாடி சொல்லுவானாம், யா அல்லாஹ் இவ்வளவு நேரம் கேட்டது சின்னது, எவ்வளவு பெருசு செஞ்சேன் தெரியுமா, போ சொர்க்கத்துக்கு என்று அல்லாஹ் அனுப்புவானாம். மறுமையுடைய விசாரணையிலே அதிபயங்கரமான சபையிலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இனி இல்லை என்று எப்பொழுதுமே நரகவாசிகள் என்று தள்ளப்படுவார்கள். அவர்கள் மீண்டு வரவே மாட்டார்களே. அதிபயங்கரமான தீர்ப்பு கொடுக்கப்படுமே. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடியவன் கொடுப்பானே, அந்த நேரத்தில் அவன் சிலர்களோடு விளையாடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு பாசம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை கூப்பிடுவானாம், அவன் களத்திலே கையை போடுவான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அந்த அடியானுக்கு எப்படி இருக்கும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அடியானை அல்லாஹ் கூப்பிடுவானாம், கூப்பிட்டு ஹிஜாபை முன்னாடி அப்படியே போடுவானாம். ஹிஜாப் என்றால் உள்ள மக்களுக்கு இந்த விசாரணை தெரியாது, யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் கேட்பானாம் இந்த அடியானிடம், இப்படி பண்ணினாயா? அவன் திகைத்து போய்விடுவானாம், யா அல்லாஹ் பண்ணினேன் யா அல்லாஹ், உலகத்தில் யாருக்கும் தெரியாது, எனக்கும் உனக்கும் தான் தெரியும், யாருக்கும் தெரியாது உலகத்திலே. எப்படி நீ மற்றவர்களுடைய குறைகளை எல்லாம் மறைத்தியோ அப்படி இன்றைக்கு நான் மறைத்தேன், நீ செய்த பாவத்தை நான் மன்னித்து விட்டேன், போ சொர்க்கத்துக்கு அனுப்புவானாம். அல்லாஹ்வுடைய தூதர் பாலைவனத்து மண்ணிலே சிரிக்க சிரிக்க அந்த மக்களுக்கு அழகாக பேசினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு இரக்கமானவன் தெரியுமா, எவ்வளவு பாசமிக்கவன் தெரியுமா, கஃபூருர் ரஹீம் இன்னஹு வத்தவ்வாபுர் ரஹீம், அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன், அவன் இரக்கம் உள்ளவன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யா இபாதியல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், ஏ அடியார்களே உங்களுக்கு நீங்களே தீங்கு செய்து கொண்டு என்னுடைய அடியார்களே அல்லாஹ் இவ்வளவு அரக்கமாக கூப்பிடுறான். ஏ மூதேவிகளே, உங்களுக்கு நீங்களே தீங்கு செய்து கொண்டு நாசமா போனவர்களே, இறைவனுக்கு எப்படி கூப்பிடணும்? அநியாயம் செய்து கொண்ட அடியார்கள், தனக்கு பாவம் செய்து கொண்ட அடியார்கள், யா இபாதி, ஏ அடியார்களே, யா இபாதியல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், கேளுங்கள் பதில் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு வீட்டுக்கு போய் உங்கள் மனைவிக்கு அந்த நம்பிக்கை உருவாக்குங்க, உங்க பிள்ளைகளுக்கு அந்த நம்பிக்கை உருவாக்குங்க. உலகத்தில் பாவம் செய்ய ஒரு புனித மகானை கொண்டு வந்து நிப்பாட்ட முடியாது. மறுமையுடைய சன்னிதானத்தில் பாவத்தில் சிக்கி கொண்டிருப்பார்களே, பாவத்தில் சிக்கினார்களே, அந்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி விலகி வந்தார்களே, அவர்களுக்கு தான் கௌரவம். பாவமே செய்யாதவர்களுக்கு இல்லை. பாவத்துக்கு மக்கள் அழைக்கிற நேரம் அந்த பாவத்திலே இருந்து விடுபட்டு தப்பி அல்லாஹ் அல்லாண்டு வந்தார்களே, அவர்களுக்குத்தான் அல்லாஹ் அந்த மேடையில் கௌரவத்தை கொடுப்பான். ஒளியால் செய்யப்பட்ட மேடை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் வீட்டில் போய் தேடணும். எதை தேடணும் தெரியுமா? மறுமையுடைய கடைசியாக மறுமையுடைய அந்த நிழல், மறுமையுடைய அந்த நாளில் எங்களுடைய நிலைமையை பற்றி விசாரிப்பதற்கு ரசூலுல்லாஹ் சிம்பிளான ஒரு ரிப்போர்ட் தந்தார்கள். இதை மட்டும் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். வீட்டுக்கு போங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க பிள்ளை ஈமானை ஒழுங்கி இருந்தால் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி, உங்க மனைவி அதை சொல்லி இருந்தால், நீங்கள் சொல்லி இருந்தால், அல்லாஹ் மீது ஆணையாக எல்லோரும் சொல்லியிருப்பார்கள் காட்டோ விட்டீங்களே. அதற்காக வேண்டித்தான் நாங்கள் தனியாக முஸ்லிம் பாடசாலை என்று பிரித்தோம். அதற்காக வேண்டித்தான் நீதித்துறையில் தனியாக பிரித்து கேட்டோம். முஸ்லிம் பர்சனல் லோன், எல்லோரும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கிறோம், எல்லோரும் அல்லாஹ்வை நம்பியிருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு டெஸ்டிங், இந்த காட்டோ விட்டீங்களே, யாருக்காவது டெங்கு என்று சொன்னா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, டாக்டர் சும்மா சொல்ல மாட்டார். எல்லா ரிப்போர்ட்டையும் எடுத்து பார்த்து சொல்லுவார் டெங்கு அண்டுவார், எல்லா ரிப்போர்ட்டையும் எடுத்து பார்த்து சொல்லுவார் நியூமோனியா அண்டுவார். ரிப்போர்ட்டுகளை பார்த்து தான் எய்ட்ஸா இல்லைன்னு தீர்மானிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களை கொண்டு போய் கபரிலே வைப்பதற்கு முன்னாடி, எங்களுடைய ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு முன்னாடி ஒரு நாள் உட்கார்ந்து சிந்தியுங்கள். எந்த ஜமாத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையான ஈமானை, ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நான் நம்பினேன் என்று ரசூலுல்லாஹ் பாலைவனத்தில் படித்து கொடுத்தார்களே, அதைத்தான் நான் நம்பி இருக்கிறோமா?
இந்த காட்டோ வீட்டில் எக்கச்சக்கமாக ஆமன்து பில்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள், வமலாயிகத்திஹி என்று சொல்லியிருக்கிறார்கள், வகுத்துபிஹி என்று சொல்லியிருக்கிறார்கள். எல்லோரும் அல்லாஹ்வை பற்றி அதாவது சொல்லியிருக்கிறார்கள். நிஜமாக நான் அல்லாஹ்வை நம்பினேன் என்றால் அல்லாஹ்வுடைய அஸ்மா வ சிஃபத்துகளை புரிந்து விளங்கி அப்படித்தான் நம்பினார்களா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. மலக்குமார்களை நம்பினோம் என்றால் மலக்கு ஆனா பெண்ணா, அவர்களுக்கு மனைவி உண்டா இல்லையா, சாப்பிடுவார்களா மாட்டார்களா, அவர்கள் எப்படி பறப்பார்கள், எப்படி மௌத்தாகுவார்கள், எவ்வளவு காலம் வாழுவார்கள், அவர்களுக்கு இப்படி எல்லாம் எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்டு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த பாடங்கள் எல்லாம் படித்து நான் மலக்குமார்களை நம்பினேன் என்று நம்பினார்களா, அல்லது அரபி மூலத்தால் ஒமலாய்க்கத்தி என்று கொப்பளித்து விட்டு மலக்கை நம்புறேன் என்று எங்களை நாங்கள் ஏமாத்துறோமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. கபருக்கு போவதற்கு முன்னாடி, விசாரிப்பதற்கு முன்னாடி மறுமையுடைய நிழல் பெறுவது யாரு தெரியுமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. நிஜமான ஈமான் மறுமையிலே எக்கச்சக்கமான அதாவது மறுமையில் உள்ள முசீபத்துகளில் எங்களை பாதுகாக்கும் என்றால் உண்மையான ஈமான்தாரியா உங்க புள்ள, உண்மையான ஈமான உங்க புள்ள ரிப்போர்ட் எடுக்கலாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்ன ரிப்போர்ட், அதாவது ஆமன்து பில்லாஹ் உள்ள போய் டைஜஸ்ட் ஆனா என்ன வெளியே வரும் தெரியுமா. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் சஹீஹுல் புகாரியிலே, உள்ளக்குள்ள டெங்கு இருந்தால் பிளட் கவுண்டிங்ல பிரச்சனை காட்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பிளட் கவுண்டிங்கை வைத்து இன்னும் பார்த்து சில ரிப்போர்ட்டுகள் எடுத்து டெங்கு என்று சொல்லுவார்களே, அதே மாதிரி மூமினா இல்லையா என்பதற்கு சில விஷயங்கள் உண்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நம்பர் 1, ஈமானை எடுத்து இன்றைக்கு வீட்டுக்கு போய் ஒரு பேனாவை ஒரு புக்கையும் எடுங்கள், 7 மண்டால் போட்ட முடிச்சு அவிழ்த்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், ஆமன்து பில்லாஹ் உள்ளே இறங்கினால் ஓடி வந்து பள்ளியிலே முன்சஃபிலே நிற்பார்கள். சொல்லவே இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி அதை பற்றி சொல்லவில்லை, நினைத்தும் பார்க்க முடியாத ஒன்றை சொன்னார்கள். உங்களுடைய குடும்பம் மறுமையிலே நல்ல இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இப்பொழுது போய் செக் பண்ணுங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அவசரமாக இந்த ஈமானை செக் பண்ண வேண்டும். என்ன ஈமான் தெரியுமா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அத்தகூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானின் சரி பாதி என்றார்கள். பானை எடுத்து சரியா பாதியா வெட்டினா எப்படி அர்ராத்தல் என்று சொல்றோமோ, ஈமானுடைய சரி பாதி என்ன தெரியுமா, சுத்தம். உட்கார்ந்து பேனாவையும் எடுத்து புக்கையும் எடுத்து எழுதி எழுதி பாருங்கள், ஆமன்து பில்லாஹ் உள்ளே போட்டால் அது எப்படி சுத்தம் வெளியே வரும் என்று பாருங்கள், எப்படி வரும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். அது வரவே வராது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஒன்றும் ஒன்றும் ஈக்குவல் டு 2 என்பார்கள். 1 + 1 = 2. ஒன்றை ஒன்று சக ஒன்று 2 ஆகிவிடும். அப்படி என்றால் அல்லாஹ்வை நான் நம்பினேன், என்ன வெளியாக்கும், சுத்தம் வெளியாகுமா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் ஹயா வெக்கம் ஈமானில் ஒரு பகுதி என்றாங்க. வீட்டுக்கு போய் அவசரமா பாருங்கள் உங்கள் பிள்ளையிடம் வெக்கம் இருக்கிறதாண்டு. வெக்கம் என்றா என்ன, அசிங்கத்தை பார்க்க மேல் கூசும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆபாசத்தை பேச மேல் கூசும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவம் செய்ய வெக்கப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் வெக்கம் என்று பேசினார்கள். தஹாராண்டா சுத்தம் என்றா தனியாக இமாம்கள் கிதாப் எழுதியிருக்கிறார்கள். அந்த சுத்தத்தை ஒரு பயானில் சொல்ல முடியாது. இஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு சுத்தத்தை சொல்லுது. நிஜமா உள்ளக்குள்ள இறங்கினால், ஈமான் இறங்கினா சுத்தம் வெளியாகும். என்ன சுத்தம், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சுத்தம் என்றால் தனி பாடம். நான் சொல்றேன், இது மட்டும் சுத்தம் நினைச்சிடாதீங்க, பெரிய பாடம். இந்த அதாவது நம்முடைய நாட்டில் டாப் 10 பாடசாலை எடுப்போம். டாப் 10 பாடசாலைகள் ஸ்ரீலங்காவிலே பெஸ்ட் 10 பாடசாலைகள் எடுத்தா யார் வர்றது, மந்திரியோட புள்ள, கோடீஸ்வரன் புள்ள, பெரிய பெரிய ஆள். உங்க காட்டோ வீட்டையில பெரிய பணக்கார பிள்ளைங்க படிக்கும், டாப் 10க்குள்ள போட பாப்பாரு. அவர் செல்வாக்க பயன்படுத்தி, அவர் பணத்தை பயன்படுத்தி உள்ளுக்குள்ள நுழைக்க பாப்பாராம். டாப் 10 பாடசாலையில போய் 7 மண்டா டாப் 10 டாய்லெட்டுகள் இருக்குது, உள்ள போய் மூக்க பொத்தாம வாங்க பாப்போம். அடடா, இதுதான் இந்த நாட்டுல பெரிய பெரிய ஆட்கள் படிக்கிற பாடசாலை. கூட்டுல அப்படிப்பட்ட டாய்லெட் பயன்படுத்துவான், அப்புறம் டைல் அடிச்சு. இப்ப எது செரமிக்ல ஒண்ணு இதா இருக்குதோ அந்த மாதிரி டாய்லெட் செஞ்சு வச்சிருப்பான். அட்டாச் பாத்ரூம் இருக்கும். அவன் வீட்டுல ஸ்கூலுக்கு வந்தா ஹெசிட் அடிக்கிற மாதிரி கண்ணு காந்தும். நான் போயிருக்கிறேன் ஸ்ரீலங்காவுல முதல் தர பாடசாலைகள் பலருக்கு நான் போயிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க இந்த உலகத்துல எவன் உட்கார்ந்து படிச்சு கொடுத்தாலும் இந்த ஒழுக்கத்தை, இந்த சுத்தத்தை படிச்சு கொடுக்கவே இராது. உட்கார்ந்து மறைச்சி கழுகி எதுக்கு கழுவணும் கேட்பான், எதுக்கு கழுவணும் கேட்பான். புரியுதா, கழுவணும் எதுக்கு கழுவணும் விளங்குதா. எப்படிடா சிறுநீர் கழிக்கிறது, எப்படிடா டாய்லெட் போறது. நாங்கள் படிக்கிற நேரம் என்ன செய்தோம், ஸ்கூல்ல டாய்லெட்டுக்கு போக மாட்டோம், அட்டைக்கிட்டு இருந்து வீட்டுக்கு போற அளவுக்கு அவ்வளவு பச்சை கேவலமா இருக்கும். இதுதான் பணக்கார பிள்ளை போற டாய்லெட்டா, இதுதான் பெரிய பெரிய ஆட்கள் போற டாய்லெட்டா. இந்த சுத்தத்தை எவனுக்கும் கொடுக்க இயலாது.
அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி வர்ணிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியா பாங்கு சொல்ற நேரம் மிஸ்வாக் பண்ணுவாங்களாம். வீட்டுல பாங்கு சொல்ற பள்ளிவாசல் போற நேரம், பள்ளியில இருந்து திரும்பி வர்ற நேரம் மிஸ்வாக் பண்ணிட்டே வருவாங்களாம். கடைசி நேரத்தில் அதனாலதான் ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மடியில களத்து இங்க ஆயிஷா நாயுடைய களத்துக்கும் இந்த நெஞ்சுக்கும் இடையில ரசூலுல்லாஹ்வுடைய தலை இருக்குது. உலகத்துல எந்த பெரியவனுக்கும் என்ன எழுதினாலும் யாரும் என்ன செய்வாங்க, கடைசி நேரத்துல தல்வானியை பார்த்து தூங்குவோம், தல்வானி இல்லாட்டி பரவாயில்ல, மடியை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி படுத்திருக்கிறாங்க தெரியுமா? மடியில் என்றால் ஆயிஷா ரசூலுல்லாஹ் அப்படி உட்கார்ந்திருக்க, அந்த காலில் ரசூலுல்லாஹ்வுடைய தலை இல்ல, மடியில உட்கார்ந்திருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய தலை ஆயிஷா ரலியல்லாஹுடைய களத்துக்கும் இந்த ஷோல்டருக்கும் இடையில இருக்குதுண்டா, கற்பனை பண்ணுங்க ரசூலுல்லாஹ் எங்க இருக்கிறாங்க. திங்கக்கிழமை காலையில, திங்கக்கிழமை லுகா நேரத்தில் ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறாங்க. லுகர் வரைக்கும் இருக்க மாட்டாங்க. உலகத்துல எந்த மனைவியோடும் எந்த கணவரும் இவ்வளவு அன்பு வச்சிருக்க மாட்டாங்க. தேடி போய் தேர்ந்தெடுத்து கடைசி நேரத்தில் நிக்கிற நேரம் அந்த மனைவி அன்பை பாருங்க. வீட்டுக்கு ஒரு ஆள் வர்றாரு, யார்? அப்துல் ரஹ்மான், ஆயிஷா நாய் சகோதரர் வர்றாரு. கையில ஒரு குச்சி, மிஸ்வா குச்சி. மாப்பிள்ளைக்கு என்ன விருப்பம்னு பொண்டாட்டிக்கு தெரியுமா? பொண்டாட்டி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வேணுமா? சொல்றதுக்கு சக்தி இல்ல, தலையால இஷாரை பண்றாங்க, அம்மா வேணான்றாங்க. என்ன பண்றாங்க? எடுத்து சுத்தப்படுத்தி ஆயிஷாவுடைய எச்சி படுவது அல்லாஹ்வுடைய தூதர் வாயில கொடுக்குறாங்க. இன்னலில் மௌத்தி சக்கராத் என்று சொல்ற நேரம், சக்கராத் மரணத்துக்கு வேதனை உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, யாராவது மரண தருவாயில மாப்பிள்ளை பிடிச்சி பிரஷ் பண்ணி விடுவாங்களா? காலையில் எளிமையான பிரஷ் பண்ணணுமான்னு கேட்கிற உலகம், பிரஷ் பண்றது அவ்வளவு கஷ்டமா இருக்குது. அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்பதுக்கு ரசூலுல்லாஹ் பேசவே இயலாத நேரம், தலையால இஷாரா பண்ற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய உம்மில் நீர் பெருமானுடைய நாவி கடைசியாக வாயில் கலந்தது. ரசூலுல்லாஹ் பல்களை துலக்கி கொண்டு அப்படியே மேலே பார்த்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று விரல் போனது, ரசூலுல்லாஹ்வுடைய விரல். அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, யா அல்லாஹ் உயர்வான தோழர்களோடு என்னை சேர்த்து விடு. சப்தம் கேட்கவில்லை. நான் மெல்ல ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறான் என்னுடைய காதை கொண்டு போய் ரசூலுல்லாஹ் பக்கத்தில். எவ்வளவு நேசம்! ஆயிஷா ரலியல்லாஹு மடியை ஏன் ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்தாங்க? வெறும் 18 வயது. ரஹ்மத்துல் ஆலமீன சுமக்கிறார்கள், வெறும் 18 வயது. மதீனா நகரத்தில் சூழ எல்லோரும் ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமையை கேட்டு பதறி போயிருக்கிறாங்க. மதீனாவை பதறி போயிருக்கிற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு ஒரே ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்குது, மகரமானவர்களுக்கு மட்டும் உள்ளே வந்து போகலாம். மதீனாவில் பதட்டம் நிலவுற நேரம், 18 வயது ஆயிஷா ரலியல்லாஹு தன்னுடைய கணவர் 63 வயது கணவரை சுமந்து கொண்டிருக்கிற நேரம் திடீரென்று ரசூலுல்லாஹ் விரலை உயர்த்தி சொன்னாங்க, அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர்மார்களுக்கு அல்லாஹ் கடைசியில் 2 கொடுப்பான் என்றாங்க. ஒன்று, இன்னும் கொஞ்சம் வாழ்றீர்களா அல்லது மறுமை பாக்கியமா? ரசூலுல்லாஹ் மறுமையை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். அதனால அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, உயர்வான தோழர்களோடு என்னை சேர்த்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். என் மடியில் இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் போக முடிவெடுத்ததை நான் உணர்ந்தேன் என்றார்கள். அவ்வளவுக்கு மடியிலே ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி நேரம் அவர்கள் மிஸ்வாக் பண்ணினார்கள். திடீரென்று விரல் கீழே விழ ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் உள்ள பெரிய பெரியவர்கள் எல்லாம் உட்கார வைத்து பல்லு விளக்கி விட்டு மௌத்தானவர்களை எடுத்து காட்டுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுத்தத்தை பத்தி தனியாக பேசணும். உங்க வீட்டுல சுத்தம் இருக்கிறதா இல்லை என்றால் நீங்கள் எந்த ஜமாத்தில் எந்த செயலாளராக இருந்தாலும் ஈமான் அவசரமா செக் பண்ணுங்கள். ஈமான் அதுக்கும் சுத்தத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு உண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெட்கம் அதுக்கும் இதுக்கும் ஈமானுக்கும் பெரிய தொடர்பு உண்டு. வீட்டுக்கு போய் மறுமையுடைய பாக்கியம் வேண்டுமாக இருந்தால் அசிங்கங்களும் ஆபாசங்களையும் பார்ப்பதற்கும் செய்வதற்கும் வெட்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லாத்துக்கும் மேலாக ரசூலுல்லாஹ் பிரித்து பிரித்து கடைசியாக ஒன்றை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு மனிதனுடைய ஈமானுடைய கடைசி அம்சம், அவசரமாக வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்க, எங்க பிள்ளைக்கு இந்த உணர்வு உண்டாண்டு பாருங்க. கடைசி அம்சத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பாதையில் ஒருவர் போகிறார், கற்களும் முட்களும் இருக்கிறது, கடந்து போகிற நேரம் அவர் கல்வி இடம் தராது. அவர் வந்து அந்த கல்லை முட்களை அப்புறப்படுத்துவார். இன்னொருவருக்கு குத்தினா, 4 பேருக்கு குத்தினா என்ற வேதனையோடு அவர் அப்புறப்படுத்துவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை காட்டோ விட்டியால் இப்படி நடந்து போற நேரம் எக்கச்சக்கமாக வாழைப்பழத்தோல் அது இது யாருக்கும் குத்தலாம். ஒரு அப்துல் ரஹ்மானுக்கு குத்தலாம், சிரிப்பாலைக்கும் குத்தலாம், எவனுக்கும் குத்தலாம். ஆனால் ஒரு முஃமின் அவனுடைய ஈமானுடைய கடைசி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படியும் செய்யவில்லை என்றால் ஈமானுடைய நிலைமை ஈமான் இல்லை என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானை பிரித்து பிரித்து ஃபைனல் ரிப்போர்ட் யாருக்காவது பாதிக்குமாக இருந்தால் அந்த பொருட்களை அப்புறப்படுத்துவது ஈமானின் கடைசி என்றார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்றால்
இதுதான் ஆக குறைந்த தியாகம். இந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் இந்த இடத்தில் ஒன்று சேர்த்தான் என்றால் புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். கடைசியாக உங்க குடும்பத்தை தேடி பாருங்கள், அவர்கள் இந்த மாதிரியான பண்பாடோடு இருக்கிறார்களா? அடுத்த வீட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கேட்டை பூட்டி எனக்கு என்ன, அது படித்த லோயர் மார்க்கம் இல்லை என்றால், படித்த டாக்டர் மார்க்கம் இல்லை என்றால் கேட்டை பூட்டி எனக்கு என்ன, அங்க பள்ளியில பிரச்சனை எனக்கு என்ன, ரோட்ல பிரச்சனை எனக்கு என்ன. ஒரு மூமினுக்கு அப்படி இருக்க முடியாது. சொத்தும் செல்வமும் எவ்வளவு வந்தாலும் மன்ற ஆமின் குமுன்கரன், ஒரு தீமையை கண்டால் கையால் தடுத்தே ஆக வேண்டும் அல்லாஹ்வுடைய என்றார்கள். இல்லை என்றால் வாயால் பேசியே ஆக வேண்டும். இல்லம் எஸ்தத்தி, அதுக்கும் சக்தி இல்லை என்றால் கல்வால் பிளான் பண்ணி அழிக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ذالک அல் ஈமான், ஈமானின் ஆக கடைசி என்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த ஈமான் இல்லாமல் மறுமையில் என்ன பாக்கியத்தை பெற போறீர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. படித்து படித்து வருகிறார்கள், மார்க்கம் தெரியாது, கேட்ட பூட்ட பூட்டி எங்களுக்கு எதுக்கப்பா, பள்ளியில் எந்த அக்கிரமும் நடத்தட்டுமே, அவர்கள் கந்தூரி கொடுக்கட்டுமே, ஷேக் என்று எண்ணமும் செய்யட்டுமே என்று சத்தமில்லாம இருந்தால் எதுக்கு வீண் முசீபத்து? பேசாம குடும்பத்தோட வாழலாமே. பிள்ளைக்கு வாப்பாவை இல்லாமலாக்க போறீங்களா, குடும்பத்தில் ஒருவரை இல்லாமலாக்க போறீங்களான்னு 4 பேர் கேள்வி கேட்பாங்க. எதுக்கப்பா வீண் முசீபத்து? வாய கொஞ்சம் பொத்தி இருந்தா இந்த பிரச்சனை இல்லையேன்னு உலகம் பேசும். பெரிய புத்திசாலியான அறிவுரைகள் எல்லாம் சொல்லுவார்கள். கந்தூரியை பத்தி நீங்க பேசணுமா, அநியாயத்தை பத்தி நீங்க பேசணுமா, அவன் சண்டை பிடித்தா உங்களுக்கு என்னப்பா அறிவுரையாக பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாங்க. நீ அதையெல்லாம் பேசாத ராஜா. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அவர்கள் அப்படி நடந்திருந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வீட்டை பூட்டி விட்டு ரசூலுல்லாஹ் மௌனமாக இருந்திருக்க வேண்டும். இப்ராஹிம் நபி மௌனமாக இருக்க வேண்டும். பாப்பா பக்கத்தில் போய் என்ன சொன்னார்? வாப்பா ஏன் பாப்பா இப்படி வணங்குறீங்கன்னு கேட்கிற நேரம் கோபப்பட்ட வாப்பா என்ன சொன்னார்? அர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா, கல்லால எறிந்து கொள்வேன், ஓடி இங்க இருந்தார். அவர் ஓடவில்லை, இல்லை நான் சொல்லுவேன் என்றார். கடைசியாக நெருப்பில் போடுகிற அளவுக்கு சொன்னார். அதையும் மீறி சொன்னார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எக்கச்சக்கமானவர்கள் முதிர்ச்சி அடைகிற நேரம் தேவையில்லையே. பிள்ளை இல்லாத காலத்தில் இளமையில் துடித்த சிலர்கள் பிள்ளையை கண்ட பிறகு ஏனப்பா இந்த தவா காலத்தில் வீண் முசீபத்து, ஷேக் நாயகம் என்று பேசி எதுக்கப்பா முசீபத்து, புகாரி கந்தரியை பேசி ஏனப்பா முசீபத்து, அவன் அதிலே கிடக்கட்டுமே அப்பா, எனக்கு என்ன, நானும் குடும்பமும் கேட்டை பூட்டி விட்டு உள்ளக்கு காரை போட்டு அல்லாண்டு வாழுவோமே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தார்மீக ஒரு கடமை உண்டு. இந்த உலகத்தில் ரூகை கொடுத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிரை கொடுத்தாவது அநியாயம் நடக்கிற நேரம் தட்டி கேட்க வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. படித்த டாக்டர் அவர் பல்கலைக்கழக படிப்பை மட்டும் படித்தால் ப்ரொஃபஷனலுக்கு இது விளங்கவே விளங்காது. நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் படித்தவருக்கு அழகு இல்லையே. நடு சந்தையிலே பள்ளிவாசல் பிரச்சனை நடக்கிறது, பொருளாதார பிரச்சனை, எங்களுக்கு எதுக்கப்பா? இல்லை. மண் குத்தில தூணமாலி ஷஹீத், தன்னுடைய சொத்துக்காக வேண்டி கல்லன் வருகிறான், போராடி மௌத்தாகினால் சொந்த சொத்துக்காக வேண்டி ஷஹீத் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கோழைகள் அல்ல முஸ்லிம்கள், கோழைகள் அல்ல. எல்லா நியாயத்தையும் பண்ணுங்கள் என்று கையை கட்டி விட்டு பார்க்க மாட்டோம். தைரியம் இருந்தால் கையால் நிப்பாட்டுவோம், இல்லை என்றால் வாயால் பேசுவோம், இல்லை என்றால் கல்பால் பிளான் பண்ணி அழிப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த உணர்வு இல்லாமல் தொழுதோமே நோம்பு பிடித்தோமே வீணா தேவையில்லை என்று கதவை பூட்டினால் மறுமையில் இதுவும் பாக்கியத்தை குறைக்க கூடிய ஒரு செயல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்காக வேண்டி சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் படிக்கிற நேரம் இளைஞர்கள், இந்த ஊரில் உள்ள இளைஞர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கணும் என்று சொன்னால், ஏமாற்றப்படுகிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்குது. அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். அவர்களுக்கு என்று ஷேக் அப்படி எவ்வளவோ செய்து கொண்டிருக்கிறார், கந்தூரி அது இது என்று காலை மோக்க வேண்டுமா, என்னெல்லாம் பண்ண வேண்டுமா அத்தனையும் பண்ணுகிறார்கள். இளைஞர்கள் எழும்ப வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. உங்களுடைய ரப் உங்களை நேசிக்க வேண்டுமா? உங்களுடைய ரப் உங்களை நேசிக்க வேண்டுமா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தைரியமாக குடும்பம் குடும்பமாக போய் இந்த அநியாயங்களை சொல்லி காட்ட வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பெருமானாருடைய ரவுதா, அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், மதீனாவிலே நாங்கள் எல்லோரும் போய் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லிவிட்டு வருகிறோம். அங்கே எந்த பூஜையும் இல்லை, ஆனால் கபரை வழிபடுகிறார்களே. எங்களுக்கு எதுக்கு வீண் முசீபத் என்று ஒதுங்க போறீர்களா? தேவையில்லாத பிரச்சனை ஒதுக்க போறீர்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமா கேட்பான், நிச்சயமா கேட்பான். எங்களுக்கு என்று வாழ்க்கை அமைந்து விட்டது, எங்களுக்கு என்று பிசினஸ் சரியாக விட்டது, எங்களுக்கு என்று குடும்பம் இருக்கிறது, இப்பொழுது எப்படி என்று யாராவது நினைத்து ஒதுங்கினால், வேண்டாம் வீண் முசீபத் என்று ஒதுங்கினால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் அப்படி நினைத்திருந்தால் உயிரை கொடுத்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உணர்வோடு எழும்புங்கள். அநியாயங்கள்
பார்க்கிற நேரம் சொன்னார்கள் பேருவழில் ஷேகு நாயகம் அவரை அந்த நேரத்தில் சொன்னார்கள், சந்திக்க போனால் பின்னாடி எப்படி வர வேண்டுமாம் தெரியுமா? திரும்பி வரக்கூடாதாம். ஏனென்றால் பின்புறம் அவருக்கு தெரியக்கூடாதாம், அசிங்கமாம். அதனால் போனவர் அப்படியே ரிவர்ஸில் பின்னாடி வர வேண்டுமாம். இந்த கூத்தை எல்லாம் பார்த்து விட்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு வாழ்க்கை வாழவில்லை. அனஸ் பின் மாலிக் என்ன சொன்னார்? அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசல் எங்களை கடந்து போவார்கள், நாங்கள் யாரும் எழும்ப மாட்டோம். எழுந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய முகம் செவந்து விடும். வன்மையாக கண்டிப்பார். எனக்கா? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுக்கு மட்டுமே அப்படி சொன்ன மார்க்கத்துக்குள்ள புகுந்து நீங்க உங்களுக்கு மரியாதை செய்ய சொன்னால் அதை விடவே மாட்டோம். எங்கள் இறை தூதர் எதை சொன்னாரோ அந்த கொள்கையை நிலைநாட்ட வேண்டும் என்று நீங்கள் முன்னாடி வந்தால் அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய இளமையை கழித்த அந்த இளைஞர்களை எல்லாம் அல்லாஹ் அரவணைத்துக் கொள்வான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் தைரியமாக போய் நின்றார்கள். எல்லோரும் ரசூலுல்லாஹ்வுடைய தலையை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு வெட்டுவேன் சீவுவேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு வாக்குறுதி, நபியே வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், மனிதர்கள் இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பாதுகாத்தான். ரசூலுல்லாஹ்வுக்கு வராத பிரச்சனையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமையில் நிழல் பெற வேண்டுமாக இருந்தால் தியாகம் செய்தாக வேண்டும். சத்தியத்தை சத்தியமாக சொல்ல வேண்டும். எந்த எதிர்ப்பு வந்தாலும் சத்தியத்தை சத்தியமாக சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான களமாக உங்களுக்கு தெரியும். காட்டோ விட்டு என்றால் ஆரம்ப காலத்திலே அதாவது விவாதம் நடப்பதற்கு களமாக இருந்த ஊரு, விவாதம் நடப்பதற்கு களமாக இருந்த ஊரு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்றால் இந்த ஊரில் இன்னமும் சத்தியம் சத்தியமாக ஒழிப்பதற்காக வேண்டி சத்தியவாதிகள் இன்னும் உஷாராக வர வேண்டுமாக இருந்தால் வீட்டுக்கு போய் ஒரு கணக்கை போடுங்க. நான் போகிற நேரம் என் பிள்ளைக்கு இவ்வளவு சொத்து, இவ்வளவு செல்வம், என் மனைவிக்கு இவ்வளவு எல்லாருக்கும் கொடுக்கிறேனே, இவர்களுக்கெல்லாம் சொர்க்கத்துக்குரிய பாதை. அந்த நேரத்தில் 5 பேராக நின்று கஹாட்டோ விட்டையிலேயே தென்னிந்தியாவிலிருந்து அழைத்து வந்து மிகப்பெரிய பிரச்சனை என்றால் நாங்கள் தைரியமாக நிற்போம் என்று வெட்டுவோம் குத்துவோம் என்று மிரட்டின ஒரு காலம் இருந்தது. விரலை வெட்டி சீவுவோம் என்று சொன்ன காலம் இருந்தது. அந்த நேரத்தில் உட்கார்ந்த பெரியவர்களே, நீங்கள் எப்படியெல்லாம் முயற்சி எடுத்து முன்னாடி வந்தீர்களே, உங்கள் சந்ததி இப்பொழுது அந்த நிலைமையிலா? டைல்ஸ் பிடிக்கப்பட்ட ஒரு பெரிய பள்ளிவாசல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி உங்களுக்கு விரித்து தந்திருக்கிறான். இப்பொழுது உங்கள் உணர்வுகள் எப்படி? மறுமையை சிந்திக்கிற இரவுகள் எத்தனை? உங்கள் சந்ததிகளை மறுமைக்கு தயாராகி விட்டீர்களா? இல்லை என்றால் ஜேவிபி மாறி நாங்களும் தௌஹீத் ஜமாத் என்று 4 ஹதீஸை எடுத்துக்கொண்டு அவன் எப்படி 4 விஷயங்களை கத்துக் கொண்டிருக்கிறானோ, இவன் எப்படி அரசியல் என்று கத்துறானோ, 4 ஹதீஸ்களை மட்டும் கத்தி எங்க புள்ள எப்படியோ தெரியவில்லை, பள்ளிக்கும் காணல, ஒன்றுக்கும் இல்லை, சரி என்ன செய்ய என்று சொல்லி போறோம் என்றால் எங்கே ஜிஹாது நடத்தப்பட வேண்டும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உருவாக்குங்கள். அநியாயம் இன்னும் ஓயவில்லை. ஷியாக்கள்கிட்ட பணம் எடுத்து இன்னும் இந்த அநியாயங்களை எல்லாம் பெருக்கிறார்கள். காணிகள் வாங்குகிறார்கள், அதாவது அசிங்கங்கள் செய்வதற்கு திட்டம் போடுறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டிலே ஷியாக்கள் 226 பேரை அதாவது ஈரானுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது ஓட்ட மாவடியில் உங்களுக்கு தெரியும், கதிர்வலையிலே மதரசா உருவாக்கி இருக்கிறார்கள். ஓட்ட மாவட்டத்திலே மதரசா உருவாக்கி இருக்கிறார்கள். ஷியா சுன்னிகள் என்றால் உலகத்தில் எப்பொழுதும் இந்த யுத்தம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இரத்த ஆறு ஓடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கோல்ஃபேஸுக்கு பக்கத்திலே அவர்கள் யுனிவர்சிட்டி என்ற பெயரிலே ஆங்கிலம் படித்துக் கொடுக்கிறோம் வாருங்கள், இதை படித்துக் கொடுக்கிறோம் வாருங்கள் என்று சொல்லி எல்லாத்தையும் படித்துக் கொடுக்கிறார்கள். யாரு தெரியுமா? உள்ளே ஷியாக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேசினால் அவர்களை பற்றி பேசுவதற்கு முடியாது, அவ்வளவுக்கு தலை போடுவார்கள் என்று எல்லாம் பயமுறுத்துவார்கள். பேசினால் போலீசார் வந்து அவசரமாக விசாரிப்பார்கள். என்ன விசாரித்தாலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சத்தியம் எதுவோ அதுக்காக வேண்டி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தயாராக்க விட்டால் குடும்பத்துக்குள்ள ஷியாக்கள் உருவாக்கப்பட்டு அவர்கள் அப்படியான உறுப்பினர்களை தேடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிரியாவை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துகள் 70% சிரியாவுடைய சனத்தொகைகளே. யார் அடித்தது சிரியாவுக்கு? 12% தான் அந்த குர்திஷ், அதாவது நுசைரியாக்கள், சிரியாவில் உள்ள ஷியாக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உள்நாட்டு போர் வர்ற நேரம் மேலால ரஷ்யா வந்தது, கீழால் ஈரான் வந்தது. யாரை அடிப்பதற்கு வந்தார்கள் தெரியுமா? அஹ்லு சுன்னா வல் ஜமாத். உள்நாட்டிலே உள்ள 70% குர்ஆன் சுன்னா சுன்னிகளை அடிப்பதற்கு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அந்த ஷியாயிசம் பரவி கொண்டிருக்கிறது. தூங்குவதற்கு இல்லை, தாவாக்களம் ஓயாது, அது அலைகள் ஓயாது, வந்து கொண்டே இருக்கும். உங்கள் குடும்பம் சகிதம் சொர்க்கத்துக்கு தயார்படுத்த வேண்டும். மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை எல்லாம் அரவணைக்க வேண்டும், என்னை அரவணைக்க வேண்டுமாக இருந்தால் அதற்காக வேண்டி உங்கள் பிள்ளைகளை தயார்படுத்த வேண்டும். பலஸ்தீன மண்ணிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை கண்களால் பார்க்கிறோமே. தாய்மார்கள் வந்து பிள்ளைகளை எல்லாம் முத்தம் கொடுத்து ஃபீ சபீலில்லாஹ் அனுப்புகிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? பாலைவனத்து மண்ணில் ஒரு நாள் திடீரென்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மக்களுக்கு சொன்னார்கள், சஹாபாக்களுக்கு எண்ணிக்கொள்ளுங்கள் என்றார்கள். 6 என்றார்கள். 6 விஷயங்களை எண்ணுங்கள் என்றார்கள். 1 2 3 4 5 6 என்று எண்ணலாம். ஸஹீஹுல் புகாரியை பரட்டுங்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே 6 எண்ணிக்கொள்ளுங்கள் என்றார்கள். அது வரும் வரைக்கும் மறுமை நாள் வராது என்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவித்து கொடுத்திருந்தான். ரசூலுல்லாஹ் 1வது சொன்னார்கள், மாத்தி, நான் மௌத்தாகும் வரைக்கும் மறுமை வராது என்றார்கள். நான் மௌத்தாக வேண்டும் என்றார்கள். என்னை கொண்டு போய் அடக்கம் செய்ய வேண்டும் என்றார்கள். அதுக்கு பிறகுதான் மறுமை என்றார். 2வது சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், நீங்களும் யகூதிகளும் பைத்துல் மக்தஸுக்கான போராட்டம், நீங்களும் யகூதிகளும் சண்டை பிடிக்காத வரைக்கும், இந்த பைத்துல் மக்தஸுக்கான போராட்டம் நடத்தாத வரைக்கும் மறுமை நாள் வரவே வராது என்றார்கள். 1948க்கு முன்னாடி நீங்கள் போய் மெப்பை எடுத்து அங்கே உள்ள இஸ்ரேலை தேடி பாருங்கள். இணையதளத்தில் அந்த மெப் இருக்கிறது, தேடி பாருங்கள். பலஸ்தீன் எவ்வளவு சைஸ், இஸ்ரேல் எவ்வளவு சைஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் வாழுகிற காலப்பகுதியிலே கண்களால் பார்க்கிறோம் அதிபயங்கரமான யுத்தம். எத்தனை ஆண்டுகள் சுபஹானல்லாஹ் பிள்ளைகளை பெத்தெடுக்கிற தாய்மார்கள் மோந்து கொண்டு ஒரு கல்லையும் ஒரு கம்பையும் கொடுத்து ஃபீ சபீலில்லாஹ், ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போங்க என்று அனுப்புகிறார்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தாய்மார்களுக்கு பிள்ளைகளுடைய பாசம் இல்லையா? ஆண் குழந்தைகளை பெத்தெடுத்து அனுப்புகிறார்கள். ஃபீ சபீலில்லாஹ், உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி போங்கள் என்று ஒரு பழையே கிளம்பி போய் கொண்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படி என்றால் இந்த நாட்டில் எங்களுக்கு ஜிஹாது செய்வது கொண்டும் இல்லை, சத்தியத்துக்கான போராட்டம். அசத்தியவாதிகள் எழும்பி வர்ற நேரம் இது பிழை, இந்த கந்தூரி பிழை, இது பிழை. நீங்கள் சேகநாயகத்துக்கு கொடுக்கிற மரியாதை பிழை. நுஜூம் என்று சொல்லிக் கொண்டு நீங்கள் பொறை கணக்குக்கு மீறி நீங்கள் பிடிக்கக்கூடிய நோன்புகள் பிழை என்று அவர்களை எல்லாம் சொல்லி அரவணைத்து எடுக்கக்கூடிய போராளிகள் எங்கே? உங்கள் பிள்ளைகள் எங்கே? மறுமையில் பாக்கியம் பெறக்கூடிய அடியார்கள் எங்கே? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகளை எல்லாம் அல்லாஹ் ஏன் வைக்கிறான் தெரியுமா? சோதித்து பார்க்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானுக்கு இந்த மாதிரி ஏன் கொடுக்கிறான் தெரியுமா? ஒரு அடியானுக்கு எந்த இதுவும் இல்லாமல் சும்மா வாழ்ந்துட்டு போ தொழுகை என்று கொடுத்தால் அவனுக்கு எப்படி பரிசு கொடுப்பது? கண்ணு முன்னாடி ஒன்றை கொண்டு வருவான். இதை தடுக்க முடியுமா என்று அல்லாஹ் கேட்பான். இவனுக்கு பல யோசனை வரும். புள்ளை இருக்கிறதே, பேசினால் பிரச்சனை ஆகுமே, அப்பொழுது எல்லாத்தையும் விட்டு விட்டு போவானே. அந்த அடியானை அல்லாஹ் அரவணைத்துக் கொள்வான். தன்னுடைய மகனை கூட்டி வந்த இப்ராஹிம் நபியுடைய கதையை கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். கூப்பிட்டு வந்து கேட்டார், வலம்மா பலக மஅஹு ஸஅயம், அவரோடு வேலை செய்கிற பருவம் என்று அல்லாஹ் ஹைலைட் பண்ணுகிறான் வாசகத்தை. எப்படி புள்ளையோட வயசை எல்லாம் சொல்லல. வலம்மா பலக மஅஹு ஸஅயம், அவரோடு சேர்ந்து செங்கல்ல தூக்கி வைக்கிற பருவம், அவரோட செல்லமாக சுத்தி வர்ற பருவம், பேசக்கூடிய பருவம். மிச்சம் பெருசும் இல்லை, மிச்சம் சின்னதும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேவையில்லாமல் பேச மாட்டான். அந்த இறை அதுக்கு அல்லாஹ் சொன்னான் தெரியுமா? வயசை பாருங்கள் என்பதுக்கு அல்லாஹ் சொல்றான். அவர் மகனை கூப்பிட்டு சொல்றாரு, ரொம்ப சின்ன பிள்ளைக்கு சொன்னா சும்மா தலையாட்டு, ரொம்ப பெரிய பிள்ளைக்கு சொன்னா ரொம்ப யோசிக்கும், ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சு தாடி பழுக்கல்ல, வேலை செய்கிற பருவத்தை இப்பதான் அடைஞ்சிருக்கிறாரு. வாப்பா வாப்பாண்டு அபி அபி என்று பின்னாடி போற பருவம். அவர் சொல்றாரு, இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பௌக் ஃபந்துர் மாதா தரா, என் மகனே உன்னை வெற்றதா ஒரு கனவு கண்டன் ராஜா, என்ன வாப்பா நினைக்கிறாய் என்று கேட்கிறார். இஃபல் மா துஅமர், வாப்பா உங்களுக்கு எது அல்லாஹ் சொன்னானோ அதை செய்து விடுங்கள் வாப்பா. மகனை கூப்பிட்டு மஷூரா, இது போலியான கதைகளை நிஜமாக நடந்த கதை. இஃபல் மா துஅமர், ஏவப்பட்டதை செய்யுங்க வாப்பா என்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான் ஒரு வார்த்தை, ஃபலம்மா அஸ்லமா, அவர்கள் இருவருமே கட்டுப்பட்டு விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், சோதனை இல்லாமல் மறுமையில் வெற்றி கிடைக்காது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இருவரும் கட்டுப்பட்டா இப்ராஹிம் நபி கொண்டு போய் மகனை பார்த்து ஜபீன், அவர் நெத்தியை கல்லில் வைக்கிறார், அல்லது முகம் குப்புற பெற்றார். முகத்தை பார்த்து எப்படி வாப்பா வெட்டுறது? கத்தியை தூக்குறார். நிஜமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னொத்தம் வெட்டுறது வேற. சொந்த புள்ள, உங்க புள்ளைய, உங்களோட இருக்கக்கூடிய உங்க புள்ளைய கத்தி எடுத்து குறவலைய வெட்ட உங்களால முடியுமா? எந்த வாப்பாவுக்காவது முடியுமா? அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் தெரியுமா? வெட்டுங்கள் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கல. அவர் எடுக்கிறார், நிஜமாகவே எடுக்கிறார், வெட்ட போறார். ஃபனாதைனா ஐயா இப்ராஹிம், இப்ராஹிம் என்று நாங்கள் கூப்பிட்டோம்.
இல்லை. கது சத்தக்த ருயா, கனவை உண்மைப்படுத்தி விட்டாய் இப்ராஹிம், கனவை உண்மைப்படுத்தி விட்டாய். பிஜிபின் அலீம், அந்த பிராணி எடுத்து அருங்கள் இப்ராஹிம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புல்லை அங்கிட்டாக்கி பிராணியை கொடுத்தான். அல்லாஹ் நல்லா புரிஞ்சுக்கோங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. கொஸ்டின் வரும், கண்ணு முன்னாடி என்ன வரும்? புல்ல வேணுமா அல்லாஹ் வேணுமா? இதே மாதிரி கொஸ்டின் வரும். இவர்கள் கந்திரியை நடத்துகிறார்களே, இதை பற்றி பேசுறீர்களா? மௌனம் சாதித்து கேட்ட பூட்டி சும்மா இருக்கிறீர்களா? இதை செய்கிறீர்களா? மௌனம் சாதிக்கிறீர்களா? சத்தியத்தை வீரமாக சொல்கிறீர்களா? மௌனம் சாதிக்கிறீர்களா? மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த சபையிலே என்னையும் உங்களையும் அழைக்க வேண்டுமாக இருந்தால் அந்த தியாகம் வர வேண்டும் என்பதற்குத்தான் அசத்தியங்களையும் ஜாஹிலியத்துகளையும் அங்கங்கே வைத்திருக்கிறான். அன்பாக அந்த மக்களை அழைக்கக்கூடிய பணி நாங்கள் தொடர்ந்து கபருக்கு போகும் வரைக்கும் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு பென்ஷன் உண்டு, சத்தியத்தை பேசியவர்களுக்கு வாழ்ந்தவர்களுக்கு என்றைக்கும் ஓய்வு என்பது இல்லை. கபருக்கு போகும் வரைக்கும் அவர்கள் தியாக பயணத்தில் இருக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லி வல்லநாய் நம் அனைவருக்கு அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.